கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் கூட கழுதையின் குணாதிசயங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். சகரியாவின் புஸ்தகம் 9:9 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இதோ உன் ராஜா வருகிறார். அந்த ராஜா எப்படிப்பட்டவராம்? அவர் நீதியுள்ளவர், அடுத்து ரட்சிக்கிறவர், அடுத்து தாழ்மை. இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ராஜா எதுல வராராம்? கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் வருகிறார். இதுதான் இன்னைக்கு செய்தி. ஒவ்வொரு ராஜாவும் உலகத்தில் தான் பிரயாணப்படுவதற்கு, தான் வருவதற்கு தனக்கான அலங்காரமான ஊர்திகளைத்தான் அவங்க ஆயத்தப்படுத்துவாங்க, வாகனங்களைத்தான் ஆயத்தப்படுத்துவாங்க. ஆனால் நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து, அவர் நம்முடைய ராஜா, நம்முடைய ரட்சிக்கிற ராஜா. அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா, அவர் எதை தெரிந்து கொண்டார்? கழுதையை தெரிந்து கொண்டார். ஏன் கழுதையை தெரிந்து கொண்டார்? இதுதான் இன்னைக்கு டாபிக். எங்க எத்தனையோ மிருகங்கள் இருக்குது. எல்லா மிருகங்களையும் விட்டுட்டு கழுதை எதுக்கு அவருக்கு வேணும்? இப்போ நான் அதான் யோசிக்கிறேன். நான் இதை சிந்திக்கும் போது எனக்குள்ள இந்த கேள்விகள் நிறைய வந்தது. ஏன் கழுதையை கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டார்? இந்த கழுதை மாதிரி இருக்கிற நம்மளையும் ஏன் தெரிஞ்சுக்கிட்டார்? எத்தனையோ பேரை விட்டுட்டார். எத்தனையோ பணக்காரங்க இருக்காங்க, படிச்சிருக்காங்க, அறிவுள்ளவங்க இருக்காங்க, நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறவங்க, லட்சங்களை சேர்க்குறவங்க, கோடிகளை சேர்க்குறவங்களாம் இருக்காங்க, ஞானம் நிறைந்தவர்கள் இருக்காங்க, பலம் உள்ளவர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு ஒன்றுக்கும் இல்லாத நம்மளை போய் தெரிஞ்சுக்கிட்டாரே ஏன்? இப்போ நீங்கள் இதை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா, ஒன்று நம்ம குணம் கழுதைக்கு இருக்கா, அல்லது கழுதை குணம் நம்மகிட்ட இருக்கா நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அல்லேலூயா. ஆனால் டெஃபினட்டாக நான் முதல்ல சொல்லிடுறேன், நம்ம குணம் கழுதிட்டு இல்லை, கழுதை குணம் நமக்கு வரணும்னு சொல்லி கேட்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கழுதை அப்படிப்பட்ட கழுதை தான். இயேசு ஏன் கழுதையை தெரிந்து கொண்டார் அப்படின்னு எனக்குள்ள உணர்வு வந்துச்சு. அதுக்காக நான் அனலைஸ் பண்ணி எடுத்தேன். நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 24 காரியத்தை எடுத்திருக்கிறேன். முதலாவதாக இந்த கழுதை. பொதுவாகவே கழுதைன்னு சொன்னால் நல்ல என்ன சுமக்கக்கூடியது? பொதி சுமக்கக்கூடியது, நல்ல சுமைகளை சுமக்கக்கூடியது. எவ்வளோ கனமான சுமையாக இருந்தாலும் அதை சுமக்கக்கூடியது கழுதை. ரெண்டாவது, வெறுப்பின்றி என்ன செய்யணும்? கடினமாக உழைக்கக்கூடியது. அது என்ன செய்யும்? கடினமாய் உழைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா குறைந்த அளவு சாப்பிடக்கூடியது. கழுதை ரொம்ப சாப்பிடாதுங்க, தின்னுக்கிட்டே இருக்காது. சில பார்த்திங்கன்னா என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க? அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அரைக்கிற பழக்கமெல்லாம் கிடையாது. அது லிமிட்டை தான் சாப்பிடுமா, குறைந்த அளவு சாப்பிடும். அதே நேரத்தில் கழுதை குறைந்த நேரம் தான் தூங்குமா. அது மேக்சிமம் எல்லோரும் சொல்கிறாங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் 1 மணி நேரம் தூங்குறதே பெரிய கஷ்டமா. அதுவும் நின்று கொண்டு தான் தூங்குமா. அது மட்டும் இல்லை, அதுபடிக்கு அந்த இது ஓய்வின்றி உழைக்கக்கூடியது. ரெஸ்ட்டை எடுக்காதாங்க. இப்போ நமக்கு ரெஸ்ட்டு கேட்குறோம் இல்லையா, அதுக்கு என்ன கிடையாது, நமக்கு ரெஸ்ட் டைம்னு ஒரு டைம் வச்சுருக்குறாங்க. அதுக்கு அந்த ரெஸ்ட்டே கிடையாது. அது ஓய்வின்றி என்ன செஞ்சுட்டே இருக்குமாம்? உழைத்து கொண்டே இருக்குமாம் கழுதை. ஓய்வின்றி உழைக்கக்கூடிய கழுதை. அது மட்டும் இல்லை, ஒருவேளை வேலை இல்லைன்னு வைங்களேன், வேலை இல்லைன்னா எங்கேயும் ஊர் சுத்தாதான். நம்ம நிறைய இடத்துல திட்டும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறல்ல, சோவேரி கழுதை, சோவேரி திருதி பாரு ஊரெல்லாம் அப்படின்னு சொல்லுதாங்களா இல்லையா? ஆமாம், அப்படி ஒரு கழுதையும் சுத்தாதான். அந்த கழுதைக்கு வேலை இல்லைன்னா அங்கேயே ஒரு ஓரமாக பெசாக்கில் நின்றுக்கிட்டு இருக்குமா. அடுத்து நல்லா கவனிங்க, இந்த கழுதை எந்த காலத்திலும் தனியாக குடியிருக்காதான், குழுவோடு தான் சேர்ந்து ஒரு கூட்டமாக தான் தெரியுமே தவிர தனியாக எங்கேயும் போகாதான், தனியாக இருக்காதான். அது வாழ்வது கூட எப்படி தான் வாழுமா? எல்லாரோடு சேர்ந்து வாழணும், எல்லாம் குழுவாக வாழணும் அப்படிங்கிறதா இருக்குமா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கழுதை தனியாக இருக்காதான், எல்லாம் குழுவாக தான் இருக்கும், கூட்டமாக தான் தெரியுமா. தனியாக ஒதுங்கி ஒதுங்கி போகிறது பிரச்சனை. ஒருவேளை இந்த கழுதை தனியாக இருக்க வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னு சொன்னால், இந்த கழுதை யாரோடு இணைந்து கொள்ளும்னா அங்கே வீட்டில் இருக்கிற ஆட்டு மந்தைகளோடு இணைந்து கொள்ளுமா. ஆடுகளோடு தன்னுடைய
பழக்கத்தை வச்சுக்கிடுமோ அவங்க கூட போய் அண்டிக்கிடுமா. அதாவது இது எந்த காலத்திலையும் தனியாக இருக்காதான், மந்தையோடு சேர்ந்து தான் ஓடுமா. அடுத்து இதுக்குள்ளே இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய குணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவேளை இது எந்த ஆடுகளையோ எந்த மந்தையை சார்ந்து இருக்குதோ அந்த மந்தைகளோடு சேர்ந்து தானே போகும், மேய்ச்சலுக்கு போகும், அங்கே நம்ம நிற்கும்போது அதோடு படுத்துக்கிடுமா, அங்கே நிற்குமா. அப்படி இருக்கும்போது அந்த மந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்தால், அந்த மந்தைக்கு அந்த ஆடுகளுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் சிங்கம் புலியை கூட நேரம் எதிர்த்து நிற்குமா. ஆடுகள் ஓடினாலும் கழுதை எதிர்த்து நிற்குமா. இப்போ எவ்வளோ தைரியம் பாருங்கள் அதுக்கு. ஏன்னா தான் கூட இருக்கிறவங்களுக்கு என்ன வரக்கூடாது, ஆபத்து வரக்கூடாது, தனக்கான காரியங்களை செய்கிறவங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அது எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி அதுக்கு இருக்குதான். அந்த அளவுக்கு எப்படி அன்னைக்கு போய் தாவீது பிடிச்சி தெளித்துட்டு வந்தானோ, சிங்கமும் கரடியும் வந்து ஆட்டுக்குட்டிகளை தூக்கிட்டு போய் நான் தொடர்ந்து போய் என்ன செஞ்சுட்டு வந்தேனுங்க, அடித்து அதன் பற்களுக்கு நான் என்ன செய்தேன், விலக்கி காத்து கொண்டேன்னு சொன்னானோ, அதே போல் இந்த கழுதைகளும் இப்படி தான் இருக்கணும். ஒரு விசுவாச குடும்பம் ஒரு ஊழியத்துக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த சபைகளுக்குள்ளே இருக்கிறவர்கள் ஒருவருக்கொரு என்ன செய்யணும், ஒருத்தருக்கு ஆபத்துனா எல்லாரும் அதுக்கு என்ன செய்யணும், தெளிவாக இருக்கணும். சிங்கத்தை கூட எதிர்க்கக்கூடிய பலன் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, அடுத்த மிகப்பெரிய குணம் சகிப்புத்தன்மை உடையது. இந்த கழுதைகள் என்ன செய்யுமா, சகிச்சுக்கிடுமா. எதுக்கு எடுத்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு பதிலுக்கு பதில் என்ன செய்யாது, செய்யாது. இன்றைக்கி மனுஷன் பார்த்திங்கன்னா பதிலுக்கு பேசினாதான், பதிலுக்கு பதில் செய்தால் தான் தன்னை மனுஷனே நினச்சிக்கிறான். அது அல்ல, சகிப்புத்தன்மை மிக முக்கியம். சைலண்டாக என்ன செய்யணும், என்ன வேணாலும் பேசிட்டு போட்டு, என்ன வேணாலும் செய்யட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும், அமைதியாக இருப்போம் அப்படின்னு. கழுதை அப்படி தான் இருக்குமா. மேக்சிமம் பாருங்களேன், ஒன்று எல்லாம் மிருகங்கள்லாம் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு நம்ம பார்க்குறோம். கழுதைகள் ஒன்றுக்கு ஒன்று அதிகமாக என்ன செய்கிறது கிடையாது, சண்டைகள் போட்டுக்கொள்ளாது. ரொம்ப சகிப்புத்தன்மை உள்ளதான், அமைதியாக இருந்துருமா. ஏன்னா இப்போ கழுதை வரும்போது ஒரு கழுதை கூட்டில் பாரு 4 கழுதை மேய்க்கிறான்னு வைங்களா வச்சுருக்கான். அவன் பொதியை சுமத்து ஏற்றும் போது ஒரு கழுதையில் கம்மியாக இருக்கும், இன்னொரு கழுதை கூடுதலாக இருக்கும். அப்படி தானே, வெயிட்டு கூட நீ அவனுக்கு கொஞ்சம் வச்சுட்டு எனக்கு இவ்வளோ சமக்க வச்சிட்டியா அப்படிலாம் சொல்ல போகிறதில்ல. அது பாட்டு சமந்துட்டு போய்கிட்டே இருக்குமா. அதே மாதிரி சகிப்புத்தன்மை உடையது. அப்புறம் கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கும் அந்த என்ன இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும், பொறுமை இருக்கணும். ஒரு காரியம் பாருங்களேன், 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி வசனத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னா, சவுலை வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறாங்க. அபிஷேகம் பண்ணியாச்சு. சாமுவேல் வந்து ராஜாவை அபிஷேகம் பண்ணுறார். பண்ணி முடித்த உடனே அங்கெல்லாம் ராஜான்னு சொன்னீங்கன்னா நல்லா வளர்த்தியாக இருக்கா, ஆள் தோரணையாக இருக்கா, ராஜான்னு வச்சுட்டாங்க. இப்போ ஒரு கூட்டங்கிறது என்ன சொல்லுதுன்னா, இவனா நம்மளை ரட்சிக்க போகிறான், இவனா நம்மளை பாதுகாக்க போகிறான், இவனா நம்மளுக்கு இது பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, கேலி பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. இதையெல்லாம் யார் கேட்குறா, சவுல் கேட்குறான். அந்த வசனம் சொல்லுது, கேட்டு அவன் எப்படி இருந்தானா, காது கேளாதவனு போல இருந்தானா. ஊர்க்காரஞ்ச இவன் ராஜாவாயிட்டாங்க. ராஜாவான பிறகு இவனுக்கு நல்ல பவர் கிடச்சிருச்சு. இப்போ நினச்சி அவங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சிடலாம், தூக்கி உள்ளே போட்டு கொண்டுடலாம். ஆனால் இவன் அப்படி இல்லை, காது கேளாதவன் போல இருந்தானா. இந்த சவுல்கிட்ட இன்னொரு குணமும் இருந்துச்சுங்க. காது கேளாதவன், இவங்க சொன்னதையும் கேட்கல, கண்டுக்காத மட்டும் எல்லாம் சொல்லிட்டு போட்டுரும். மறுநாள் யுத்தம் நடக்குது, யுத்தத்தில் ஜெயிச்சிட்றான். ஜெயிச்சு வரும்போது அப்போ யுத்தத்துக்கு போனவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அந்த பட்டயத்தை கையில் வச்சுருக்கான், எல்லாம் ஒன்றும் பட்டயத்தை வச்சு சொல்கிறான், இவன் தானே நம்மளை வந்து என்ன செஞ்சு சொன்னவங்க, இவங்க தான், இவனா நம்மளை ஜெயிப்பான், இவனா ரட்சிப்பான்னு கேட்டாங்கல்ல, இவங்களெல்லாம் போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவன் சொல்கிறான், அவங்களுக்கு ஏதாவது தீங்கு செய்யலாமா, இன்றைக்கி இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரே. எவ்வளோ பெரிய காரியம் பாருங்களேன். இஸ்ரவேலில் ஒரு மனுஷனுக்கு கூட என்ன நடக்கக்கூடாது, தீங்கு செய்ய வேண்டாம், விடுங்க அப்படின்னு சொல்கிறான். இதுதாங்க உண்மை. அந்த சகிப்புத்தன்மை தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே வர வேண்டும். கழுதைக்கு அந்த சுபாவம் அதிகமாக இருந்துச்சான். அது மட்டுமல்ல, இன்னொன்று சொல்கிறாங்க, எந்த சூழ்நிலையிலும் வாழக்கூடியதான். கடினமான சூழ்நிலை எவ்வளோ கஷ்டமான இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் அது என்ன செஞ்சுக்கிடுமா, தன்னை வாழ்ந்து கொள்ளக்கூடியதான். கடினமான சூழ்நிலை, கஷ்டமான இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நல்ல லகுவாக இருக்கும்போது நல்லா தான் இருப்போம். கொஞ்சம் கஷ்டமாகி போச்சுன்னா அவ்வளோதான், ஆண்டவரை விட்டுருவோம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீ காலாட்கள் நடக்கும்போதே சோர்ந்து போவாயானால் வெள்ளம் புறவைத்து வரும்போது நீ என்ன செய்வாய், என்ன பண்ணுவாய்னு வசனம் சொல்லு. எரேமியா கேட்குறார்.
அதே போல் இந்த நாட்களில் நம்ம சூழ்நிலையை பார்க்கும்போது என்ன சூழ்நிலையானாலும் கர்த்தருக்காக என்ன செய்யணும்? வாழணும் அப்படிங்கிற ஒரு தைரியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். சத்தமரலே சொல்லுங்கள். இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லலாம். சவுல பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் ரொம்ப அழகாக சொல்கிறான். எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எந்த சூழ்நிலையிலையும் நான் என்ன செய்துக்கிட்டேன்? மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டு இருக்கிறேன். என்னால் வாழ்ந்துருக்க, வசதியாக இருந்தாலும் இருந்துக்கிட முடியும், ஒன்றுமே இல்லாமலும் என்னால் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த சுபாவம் நமக்கு இருக்க வேண்டுங்க. என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். பல இடங்களுக்கு போகும்போது ஊழியத்தில் எல்லா இடத்துலையும் எல்லா சௌகரியத்தையும் எல்லோரும் தரமாட்டாங்கங்க. ஊழியத்தை கூப்பிட்ருவாங்க. நல்ல ஹோட்டல் போட்டு ஸ்டார் ஹோட்டலில் போய் நான் தங்கியிருந்துருக்கிறேன். 3 ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்கிறேன். தங்க விட்டு ரூம் போட்டிருக்காங்க. சாதா ஹோட்டல்லையும் தங்கியிருக்கிறேன். ஒன்றும் இல்லை, வீடுகளில் எங்கே கூப்பிட்டாலும் சரி, நான் எனக்கு தேவை அவங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுவேன். எனக்கு கொஞ்சம் செபிக்கிற ஒரு இடம், ஒரு பாய் தலை நான் ஒன்று கொடுத்தா போது, வேறு எதுவுமே வேண்டாம், என் பாட்டுக்கு இருந்துக்கிட்டேன். அதே மாதிரி நாகர்கோவிலில் சில வருஷத்துக்கு முன்னாடி மார்த்தாண்டம் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஊழியத்துக்கு ஒரு கிராமம். அங்கேருந்து மார்த்தாண்டம் வரணும், ரொம்ப தூரம், அங்கே தான் ரூம் போட முடியும், போக்குவரத்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி 3 நாள் கன்வென்ஷன் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் 2 நைட்டு நான் தங்கணும், 3ஆம் நைட் நான் கிளம்பிடலாம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை முடிச்சுட்டு வந்துடலாம். அப்போ வெள்ளிக்கிழமை நைட்டும் சனிக்கிழமை நைட்டும் அங்கே 2 நாள் இரவு நான் தங்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. மாலை கூட்டம் போயிட்டேன். போன உடனே எனக்கு ஒரு வீடுக்கு, அந்த சர்ச்சுக்கு எதிர்த்தாக்கில் ஒரு பழைய வீடு, அந்த வீட்டுக்கு வந்து கொடுத்தாங்க. பாஸ்டர் இந்த இதுக்குள்ளே ஒரு இதில் தங்கிக்கலாமா ஐயா அப்படின்னு கேட்டேன். சரி ஓகே நான் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அது தெரியல. உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது ரொம்ப பழைய வீடு. அந்த வீட்டில் தான், அந்த இதுக்குள்ளே ஹாலில் யாரெல்லாம் இருக்கிறான்னு, மியூசிக் வாசிக்கிறவங்களாம் அங்கே தான் இருக்கிறான், மைக் செட் அடிக்கிறவன் அங்கே தான் இருக்கிறான், எல்லாரும் அதுக்குள்ளே தங்கியிருக்கான். இப்போ யாரும் தங்கணும், நம்மளும் போய் தங்கணும். அதில் ஒரு ரூம் இப்படி சைடில் ஒரு சின்ன ரூம் இருக்குது. அந்த ரூமை வேணால் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களான்னாங்க. நான் சரி ஓகே பரவாயில்ல இருந்துக்கிடுவோம், ஊழியர் 2 நாளைக்கு தானே ஊழியத்துக்காக இருந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் உள்ளே போனதுக்கு பிறகு தான் ரூமுக்குள்ளே போய் பைய வச்ச பிறகு தான் தெரியுது அந்த ரூமில், அந்த வீட்டில் எந்த இடத்துலையும் ஒரு சொட்டு தண்ணி கூட வராது அப்படின்னு. யோசித்து பாருங்கள் எவ்வளோ பெரிய அவலமான சூழ்நிலை. தண்ணி ஒரே ஒரு பைப்பு வெளியே இருக்குது, வெளியில் பின்பக்கம் இருக்கிறது. இப்போது ஒரு முறை பாத்ரூம் போனால் கூட தண்ணி எங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும்? அங்கே அவன் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு நீங்கள் எதுவும் அவசரம் தண்ணிங்கன்னு வேணுன்னா சொல்லிடுங்க, தம்பி வந்து எடுத்து கொடுத்துரு. இப்போ நான் பாத்ரூம் போனோம், ஒவ்வொரு தரையும் யார்கிட்ட கேட்டே இருக்கணும். அவனை போய் தம்பி தண்ணி எடுத்து ஊற்றுப்பா, நான் பாத்ரூம் போனேன், போய் தண்ணி பாத்ரூம் எடுத்து போனோம். இது எவ்வளோ கேவலமாக இருக்கும். 3 நாள் நான் சமாளித்தேங்க. வெள்ளி சனி ஞாயிறு நைட்டு மீட்டிங்கை முடிச்சுட்டு 10 மணிக்கு செய்தி முடிச்சுட்டு டம்முன்னு பஸ் ஏறிட்டேன். நான் அங்கேருந்து என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டுருங்க, நான் எந்த பஸ்ஸாவது பிடிச்சி எங்கே போயிடுறேன், நைட்டாக நான் ஊருக்கு போயிடுறேன்னு சொல்லி அப்படி அதிகாலையில் கோயில்பட்டி வந்து சேர்ந்துட்டேன். அப்படி கிளம்பி நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்கள நம்ம எதிர்பார்த்து போகலை, நம்ம ஊழியத்துக்கு அழைச்சிருக்காங்க, அந்த ஊழியத்தை செஞ்சுட்டு வந்துடணும். அல்லேலூயா, கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் என்ன செய்யணும்? தெரியணும். எந்த சூழ்நிலையையும், எவ்வளோ கடினமான சூழ்நிலையை கடந்து வருவதற்கு நம்ம ஆயத்தப்பட்டுவிட வேண்டும். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு கடினமான சவால் நிறைந்த பகுதிகளில் கூட அது கடந்து போகக்கூடியதான். சிலர் நடக்க முடியாது, மற்றவர்கள் போக முடியாது, மனுஷர்கள் போக முடியாது, அப்படிப்பட்ட பாதையில் கூட அது கடந்து போய்கிட்டே இருக்குமா. இப்போவும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் டைம்லாம் பாருங்கள், நிறைய எஸ்டேட் பகுதிகள், காடு பகுதிகளில் மலைவாழ் மக்கள் மத்தியெல்லாம் ஓட்டு பெட்டியை சுமந்துட்டு எதில் தான் கொண்டு போனாங்க? கழுதை மேலே தான் ஏற்றிட்டு போனாங்க. ஏன் குதிரையை கொண்டு போகல, ஏன் மாடை கொண்டு போகல, ஏன் இதெல்லாம் கொண்டு போய் யோசித்து பாருங்கள். மாடு இருந்துச்சு இல்லை, பொதியை கொண்டு போகிற மாட்டு வண்டியெல்லாம் இருக்குல்ல, ஏன் அதை கொண்டு போகலை? கழுதையை தான் கொண்டு போனாங்க. கழுது எந்த கரடுமுரடான பாதையிலும் ஏறி போயிட்டே இருக்குமா. மாடு போக முடியாத இடத்துக்கும் எது போகும்? குதிரை போக முடியாத இடத்துக்கும் கூட எது போகும்? அதே குதிரையில் கொண்டு போகலாம்ல, ஏன் கொண்டு போகல அப்படின்னா, கழுதைகள் தான் ரொம்ப லகுவாக சுமைகளை சுமந்து கொண்டு எவ்வளோ கடினமான பாதைக்கும் போய் சேருமா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ ஜீவியத்தில், குடும்ப வாழ்க்கையில் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அந்த கடினமான பாதைகளை கடந்து போவதற்கு நாம் எப்பொழுது ஆயத்தமாக இருக்க வேண்டும். சத்தமாக இல்லை சொல்லுங்கள். ஏமேன். வறண்ட சூழ்நிலையாக இருக்கலாம். மாதம் முழுவதும் 30 நாள் எல்லா வீட்டிலும் என்ன இருக்காது? செழிப்பு இருக்காதுங்க. சில பிள்ளைகள் நினைக்கிறேன்னா 30 நாளும் கறியாக சாப்பிட்டுட்டு இருக்குன்னு நினைக்கக்கூடாது. 30 நாளும் செழிப்பாக வாழ முடியாதுங்க. சம்பளம் வாங்கினா, அதாவது சொல்லுவாங்க
முதல்ல அது என்ன டேயா? கோல்டன் டே. முதல்ல அது என்னது? கோல்டன் டே. அப்புறம் சில்வர் டே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் என்ன டே வந்துடும் உங்களுக்கு? சம்பளம் வாங்குறதுக்கு கோல்டன் டே. நல்ல கை நிறைய என்ன இருக்கும்? காசு இருக்கும். எதை வேணாலும் செலவழிப்பாங்க, எதை வேணாலும் செய்வாங்க. அப்புறம் கொஞ்சம் அது என்ன செய்யும்? குறைஞ்சி வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் டேன்னு வந்துடும் கடைசிக்கு. அது ஒன்றுமே இல்லை, கடைசியில் கஞ்சி துவையல் கூட வந்து சேர்ந்துடும். 20ஆம் தேதி 25ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த 28ஆம் தேதி எப்போ வரும்னு சொல்லி என்ன பண்ணிப்பாங்க? இப்படிலாம் நிலைமை இருக்கும். சில சூழ்நிலை அப்படி தான். அன்னன்னைக்கு வேலை பார்த்தா சாப்பிட்ணும். இன்னும் 2 நாள் எப்படியாவது இருக்கிறத ஓட்டிடுறா. ஏமா எண்ணெய் இல்லை, இருக்கிறது எண்ணெயை ஓட்டிடு. சீனி இல்லை, பரவாயில்ல, இருக்குது எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணிக்க, ஒரு 2 நாள் அடுத்து சம்பளம் வாங்கிடும் அப்படி சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ அந்த கஷ்ட சூழ்நிலை கடந்து போகணும். அதனால் அப்பவும் எனக்கு இல்லை, அது எப்படி எனக்கு இல்லைன்னு சொல்லி கேட்க முடியாது. நம்ம சூழ்நிலை கடந்து போய் தான். எல்லா குடும்பத்திலும் எல்லாமே எல்லாம் கிடைச்சிட போகிறதில்ல. சில குடும்பத்தில் எல்லா வசதி இருக்கும், சில குடும்பத்தில் வசதி என்ன செய்யாது இருக்குது. அப்போ வசதி இருந்தாலும் இல்லாட்டாலும் கடந்து போக நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும்? பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, கழுதைக்கு காது எப்படி இருக்கும்? நீளமாக இருக்கும். பார்த்தீங்களா? ஆமாம். இந்த காது 2 காரியத்துக்கு யூஸ் ஆகுமாமுங்க. இந்த காது 2 காரியத்துக்கு யூஸ் ஆகுதான். ஒன்று பார்த்திங்கன்னா, பயங்கர வெப்பம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த வெப்ப நிலையில் இந்த காது, நீளமான காது உங்களை குளிர்ச்சி உண்டாக்கிக்கிட்டே இருக்குமா. அதே நேரத்தில் ரொம்ப குளிர்ந்த காலத்தில் அந்த காது என்னத்தை கொண்டாக்குமா? நம்ம உள்ள உடல் ஹீட்டை உருவாக்குவதற்கும் அந்த காது அதுக்கு பயன்படுதான். கழுதைக்கு எப்படி பாருங்களேன், ஆண்டவர் எப்படி படைச்சிருக்காரு பாருங்கள். அவன் நம்மளும் கூட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்தா நமக்கு குளிர்னு எங்கே தான் அடிக்கும்? நம்ம எதை மூடுதோம்? பனி விழுந்தாலும் குளிர் அடித்தாலும் எதை மூடுதோம்? இவ்வளோ பெரிய உடம்புக்கு நம்ம மூடுறதே எங்கே தான் மூடுதோம்? அப்போ இந்த காது தான் நமக்கு. இந்த காது ஒளியே குளிர் உள்ளே போச்சு, பனி உள்ளே போச்சுன்னா நமக்கு என்ன அடிச்சுட்டே இருக்கும்? காது அடைச்சிக்கிட்டோம்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கும். அதனால தான் மேக்ஸிமம் இப்போ என்ன வச்சுருப்பாங்க, அப்படி ரவுண்டாக ஒன்று அப்படி ஹெட்ஃபோன் மாதிரி மாட்டிக்கிறதாக பாருங்கள். தள்ள மாட்டிட்டு அப்படி போயிட்டு இருக்காங்களா வண்டியில் ஓட்டிகிட்டு போகும்போதெல்லாம். அந்த காது அவ்வளோ முக்கியம் பாருங்கள். கழுதைக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாராம். சத்தமாக இல்லை சொல்லுங்கள். ஆனால் இப்போ அது இருக்கட்டும், அதை பற்றி இல்லை, அது ஒரு பக்கம். ஆனால் இந்த காது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கழுதைக்கு அடுத்த சுபாவம் என்னென்னா, எவ்வளவு தூரத்தில் சத்தம் போட்டாலும் அந்த தூரமான சத்தத்தையும் கேட்கிற சுபாவம் அதற்குண்டாம். சிலர் பக்கத்துலேருந்து சொன்னாலே கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்ம என்ன பேசுகிறோம் வீட்டில் சொல்லும்போது என்ன செய்ய, அந்த செவுட்டு கழுதையை பாரு, எத்தனை தடவை கூப்பிட்டாலும் காது கேட்கா. என்ன கழுதை? யாருக்கு செவிடு? கழுதைக்கா செவிடு? கழுதை எவ்வளோ தூரத்துலேருந்து பேசினாலும் என்ன செய்யுமா? கேட்கக்கூட திராணி அதற்கு உண்டாம். சுபாவத்தை பார்த்தீங்களா? நமக்கு என்ன இருக்கிறது? நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து கூப்பிட்டா கூட என்ன செய்ய மாட்டோம். சில நேரத்தில் நொந்து நூலாயிருவோங்க. நம்ம வீட்டில் கூப்பிட்டு பிள்ளைகளை கூப்பிட்டாலும் சரி, எதை கூப்பிட்டாலும் ஏழை ஏழை என்ன ஏழை அம்புடுதான், எதுக்குடா இங்கே இருக்கோம்னு டென்ஷன் ஆகிட்டு இருக்கோம். சில நேரத்தில் என்ன தான் பேரை சொல்லி கூப்பிட்டாலும் அது வாட்டு உட்காந்துருக்கோம். ஏன்னா எல்லா செவிட்டு விரியங்களும் இப்போ என்ன மாட்டிருச்சுங்க, காதில் என்னத்தை மாட்டி வச்சுருக்கு எல்லாம். ஒரு அதுக்கு பேர் என்ன, ப்ளூடூத்தா? ஆமாம், ஹெட்டு ஏர்பட்ஸு. ஆமாம், ஒரு ஏர்பட்ஸ்னு ஒன்று வாங்கிக்கிறாங்க. அதை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த செல்லில் எனத்தையாவது போட்டு கேட்டு கிடக்குது, பாட்டையோ எனத்தையோ ஒன்று போட்டு அது அலறிக்கிட்டு இருக்கோம். இவன் நம்ம எதிர்த்தாக்கில் உட்காந்து கூப்பிட்டா கூட அது பாட்டு அவன் பாட்டுக்கு இப்படி இப்படி தலையை காமிட்டு கிடப்பான். நம்ம கூப்பிடுறது தான் பேசுகிறான், 4 தாட்டு தான் நினச்சிக்கிட்டு இருந்தா, நம்ம சொல்கிறது தான் தலையாட்டிக்கிட்டு இருக்கான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அவன் பாட்டுக்கு தலையாட்டிக்கிட்டு இருப்பான். அது எப்படி போயிருச்சு காலம். நம்ம கனவுலே நின்றுக்கிட்டு இருப்போம். நம்ம சொல்லதெல்லாம் அவன் கேட்காம போல தலையாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. அவன் தலையாட்டுறது நம்ம சொன்னதுக்கு இல்லை, அவன் போடுற கேட்குற பாட்டுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், தலையாட்டி தாளம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்போ அப்படிப்பட்ட காலத்தில் உலகம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் கழுதையுடைய சுபாவம் எவ்வளவு தூரத்தில் இருந்து சத்தமிட்டாலும் அந்த சத்தத்தை கேட்கிற கவனிக்கிற ஒரு நல்ல சுபாவம் அதற்கு உண்டாம். நம்முடைய காதுகள் என்ன காதுகளாக இருக்கட்டும், கவனிக்கிற காதுகளாக இருக்கட்டும். என வேதம் சொல்கிறது, காதுள்ளவன், அதுதான் ஆண்டவர் அடித்தடி சொல்லியிருக்கார், காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடன்னு பல இடங்களில் வெளிப்படுத்தல 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் 7 சபைக்கு சொல்லும்போது சொல்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்கிறார். அதே நேரத்தில்
நீங்கள் மத்தேயுவில் பார்த்தாலும் சரி, மார்க்கில், லூக்காலாம் பார்த்தீங்கன்னா அந்த இதுகளை சொல்ல ஓமைகளை கர்த்தர் சொல்லும்போதும் கூட அந்த இடத்துலையும் காதுள்ளவன் என்ன செய்ய கடவன், கேட்க கடவன் ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நேரடியாகவே சொல்கிறார் காதுள்ளவன். அப்போ நம்முடைய காதுகள் என்ன காதுகளாக இருக்கட்டும், கவனிக்கிற கேட்கிற காதுகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னும் சத்தமாக இல்லை சொல்லுங்க. அது மாத்திரம் இல்லைங்க, இன்னொரு ஸ்பெஷல் இதுக்கு குணம். ஏன் ஆண்டவர் கழுதையை தெரிஞ்சு, இதுக்கு எல்லாத்துக்குமே அதான் பொறுப்பு. ஏன் இயேசு கழுதையை தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா இந்த குணங்கள்லாம் இருக்குது. இதை பார்க்க இன்னொரு குணம் என்ன அப்படின்னு சொன்னால், குதிரையை விட வலிமை உள்ளதான். ஆக்சுவலாக பார்க்கும்போது இதுதான் பெருசாக தெரியுது. குதிரை அப்படி முரடு, அதை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கும். குதிரை கிட்ட போய் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் குதிரையை பார்த்துருக்கீங்க? எங்கே? சினிமாவில் பார்த்துருக்கீங்களா? வீட்டு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? பீச்சில் பார்த்துருக்கீங்களா? பீச்சில் குதிரையா கோவேரி கழுதையா? கரெக்டாக சொல்லுங்கள். ரெண்டும் எப்படி தான் இருக்கும். குதிரையும் கோவேரி கழுதையும் எப்படி தான் இருக்கு தெரியும். இதுவா அதுவான்னு தெரியாது. ஏன்னா நம்ம ஊரில் மேக்சிமம் வண்டி போகிறது, இந்த போலீஸுக்காரங்கெல்லாம் ஏறி போகிறது என்னது தான், கோவேரி கழுதை. குதிரை எங்கோ ஒன்று ரெண்டு தான் இருக்கும். ஏன்னா குதிரையை வச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப செலவு. குதிரைக்கெல்லாம் என்ன இருக்கணும், மெயின்டெனன்ஸ் நிறைய. அதனால தான் சொன்னேன், குதிரை கழுதைகளுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு போட்டால் போதும், கொஞ்சமாக சாப்பிட்டு திருப்தியாயிரும். குதிரைக்கு அப்படி போட முடியாது. அதுக்கு புல் வெட்டி என்ன செஞ்சுட்டே இருக்கணும், போட்டு அதுக்கு தேவையான தீவனங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் அது இருக்கும். அதனால தான் அது உடம்பு அப்படி இருக்கும். ஆனால் அதை விட இது எப்படிப்பட்டது, கழுதை வந்து வலிமையானது, பலமுள்ளதான். ஏன்னா வேதம் சொல்கிறது பார்த்தீங்களா, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்து உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறான்னு சொல்லி தீமோத்தேயு 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவை பலன் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, நம்ம பார்க்கிறோம் யூத ஸ்திரீகளை குறித்து, எபிரேய ஸ்திரீகளை குறித்து அன்னைக்கு யாத்ரா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த ராஜா கேட்குறான், மருத்துவச்சிகளை பார்த்து கேட்கும்போது, எப்படி இந்த ஆண் குழந்தைகள்லாம் கொல்லணும்னு சொன்னல அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறா, அவர்கள் நம்மை போல் அல்ல, எபிரேய ஸ்திரீகள் எப்படிப்பட்டவர்களாம், மிகவும் பலசாலிகள், நாங்கள் போவதற்கு முன்பதாகவே பிரசவித்தியாகும், நாங்கள் போவதுக்கு முன்னாடியே பிள்ளை பற்றி தூக்கிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு அந்த பலன். சுத்தமுறை இல்லை சொல்லுங்க. தேவன் அந்த பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவை தேவ பிள்ளைகளுக்கு அந்த கழுதை, அதாவது எதை நம்ம அற்பமாக நினைக்கிறோமோ அதுக்கு தான் தேவன் விசேஷத்த கிருபைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த கழுதை 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 நம்ம சொல்லிக்கிட்டே போகிறோம். ஒருவேளை அந்த கழுதைக்கு இருக்கிற சுபாவங்களை பாருங்கள். இதை நம்ம தியானித்து பார்த்தோம்னா நமக்கு இன்னும் ஆழம் போய்கிட்டே இருக்கும். எவ்வளோ பெரிய சிறப்பு அந்த கழுதைக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி. இன்னும் பாருங்களேன், அது மாத்திரம் இல்லை, இந்த கழுதைகள் மிக புத்திசாலித்தனமானது. ரொம்ப புத்திசாலியாக நடந்து கொள்ளுமா, ரொம்ப எப்படி இருக்குமா, புத்திசாலித்தனமான கழுதைகள். எதை செய்யணுமோ அதை சரியாக செய்யுமா, எதை அனுப்பணுமோ அதை கரெக்டாக செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்குமா. அல்லேலூயா. ஏன்னா வேதத்தில் கூட நிறைய பார்க்கிறோம். தாவீது சவுல் தன்னை அனுப்பின இடத்துலலாம் எப்படி நடந்து கொண்டானா, புத்திமானாய் நடந்து கொண்டான், புத்திசாலியாய் நடந்துக்கிட்டு தன்னை தப்பிச்சுட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லியிருக்குது. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அபிகாயில்னு ஒரு பெண், நாபாலுடைய மனைவி. அவனும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான், மெண்டல் மாதிரி, அறமெண்டல் மாதிரி இருப்பான் நாபால். ஆனால் அவன் மனைவி அபிகாயில் அழகுள்ள ஸ்திரீ, அதே நேரத்தில் அவள் மிகவும் புத்திசாலின்னு சொல்லியிருக்குது. அவள் ரொம்ப குணசாலி, புத்திசாலின்னு சொல்லியிருக்குது. ஸோ அந்த அனுபவங்கள் நமக்கு இருக்க வேண்டும். கழுதைகளுக்கு அந்த சுபாவம் ஏன் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டார்னா, அது புத்திசாலியானது. அப்போ புத்திசாலியாக இருக்கதான் எதையும் நடத்தி கொள்ள முடியும். ஏன்னா எல்லாத்தையும் புத்திசாலியாக இருந்தால் தான் தப்பித்து கொள்ள முடியும். சிக்கலில் போய் மாட்டுறதெல்லாம் மூடர்களாக போய் மாட்டிக்கொள்வாங்க. ஆனால் சிக்கலில் மாட்டாமல் இருக்கணும், புத்திசாலியாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாதபடிக்கு அந்த கழுதைக்கு இருக்கிற இன்னொரு சுபாவம், அடுத்த சுபாவம், நல்ல சுபாவம் என்னென்னா, அதை தன் வளர்ப்பவனுக்கு விசுவாசம் உள்ளதாக இருக்கும். கழுதை எந்த காலத்திலையுமே வளர்ப்பவனுக்கு துரோகம் பண்ணாதுங்க. வளர்ப்பவனுக்கு என்ன இருக்குமா, விசுவாசம். நீங்கள் நாய் நிறைய வீட்டில் வளர்க்காங்க, பூனை நிறைய வீட்டில் வளர்க்குறாங்க, இது விசுவாசமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நாய் வாழை ஆட்டத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே நாய் கடித்து எத்தனையோ பேர் செத்து போயிருக்கானுவா. வீட்டில் வளர்க்குற நாய் கடித்து நிறைய பேர் நெஞ்சிருக்கிறாங்க, செத்து போயிருக்கிறாங்க. சொந்த ஓனர் செத்து இருக்கிறான்.
நாய்கள் எல்லாம் நல்லதல்ல, யோசித்து பார்த்துக்கிடுங்க. ஆனால் கழுதைகள் வளர்க்கிறவனுக்கு எப்படி இருக்குமா? விசுவாசம் உள்ளவனாக இருக்குமா. அல்லேலூயா. சத்தமுறை இல்லை சொல்லுங்க. இன்னும் சத்தமுறை இல்லை சொல்லுங்க. எப்படின்னு பார்க்குறீங்களா? பாருங்க, பிலேயாம் தேவனுக்கு விரோதமான பாதையில் போகிறான். அதை பார்த்தபோது தேவதூதன் என்ன செய்கிறான்னா, அங்கே என்ன புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் பட்டயத்தை தூக்கிட்டு வந்து நிற்கிறான். அந்த பட்டயத்தை தூங்கி நிற்கிற பிலேயாமை பார்த்த அந்த அந்த தூதனை பார்த்த பொழுது தன்னுடைய எஜமானை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த கழுதை என்ன செஞ்சிட்டே இருக்குது? ஒதுங்கி ஒதுங்கி 3 தடவை ஒதுங்கி போகிறத பார்க்குறோம். இவன் அடிக்கிறான், அடித்தா கூட ஒதுங்கி போகுது. அப்போ தான் கடைசி நேரத்தில் படுத்துக்கிடுது. அப்போ சூழ்நிலைக்கு அவன் அடிக்கிறான். அப்போ தான் ஆண்டவரோட வாயை திறக்கிறான். இப்போ தேவதூதன் சொல்கிறான், நான் உனக்கு நீ கர்த்தருக்கு விரோதமான வழியில் போகிறங்கிறதுனால உன்னை கொன்று போட வந்தேன். ஆனால் இந்த 3 முறையும் உன் கழுதை என் கைக்கு உன்னை என்ன செஞ்சிருச்சு? தப்புவித்து. ஒருவேளை கழுதை நேரம் நின்றுக்குமானால் உன்னை தலையை சீவிட்டு உன்னை வெட்டி போட்டு கழுதையை போக விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். யோசித்து பாருங்க. அப்போ தன் விசுவாசம், அவனுக்கு நம்பிக்கை இருக்குது. தன் எஜமானுக்கு எந்த சேதம் என்ன செய்யக்கூடாது, இவன் வரக்கூடாதுன்னு அந்த கழுதை அவனை காப்பாற்றுவதற்கு உண்மையாக இருக்கதை பார்க்கிறோம். இது பொதுவான குணம். அது மாத்திரமல்ல, அந்த கழுதை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, விரும்புகிறவருடைய பாதைகளை புரிந்து நடக்கக்கூடியதான். அதுக்கு என்ன கூடியதான்? புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறதான். இப்போ நம்ம ஒரு நடத்துகிறோம், எங்கள் அப்பா இப்படி தான், எங்கள் அம்மா இப்படி தான், எங்கள் பாஸ்டர் இப்படி தான் அப்படிங்கிற புரிந்து கொள்கிற தன்மை என்ன செய்யணும்? விசுவாச பிள்ளைகளுக்கு இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம யார் நடத்துகிறா? ஒரு டீச்சர் அப்படின்னா அந்த டீச்சர் இப்படி தான் இருப்பாங்க. இங்கிலீஷ் டீச்சர்னால் இப்படி தான் இருப்பாங்க, தமிழ் டீச்சர்னால் இப்படி தான் இருப்பாங்க, மேக்ஸ் டீச்சர் இப்படி தான் இருப்பார், சயின்ஸ் வாத்தியார்னா இப்படி தான் இருப்பார், ஹெட் மாஸ்டர் இப்படி தான் இருப்பார், பிரின்சிபல்னால் இப்படி தான் இருப்பார். அப்படிங்கிறது முதல்ல என்ன செஞ்சுக்கணும்? அவரை பற்றியே தெரியாமல் அவருக்கு கீழே படித்து ஒரு பிரயோஜனம் இல்லை. நிறைய பேர் அவரை பற்றி எனக்கு என்னங்க தெரியும், நான் போவேன், கிளாஸுக்கு வருவேன், இதல்ல. போனால் அவங்கள்ட்ட அப்போ தான் அந்த அந்த வாத்தியாரை பற்றி தெரிஞ்சுக்கிண்டா இந்த பிள்ளைகள் நடக்கிற விதங்கள் சரியாக நடந்துக்கூடும். இல்லை இந்த சாருக்கு இப்படி வச்சா பிடிக்கும். இந்த அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இப்போ எழுதி சப்மிட் பண்ணாங்க ஸ்கூல் காலேஜில். இப்போ ஸ்கூலில் கூட அசைன்மெண்ட் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். அசைன்மெண்ட் எழுதுகிறாங்கல்ல ஸ்கூலில். ஒரு காலத்தில் அசைன்மெண்ட்டே என்னென்னே தெரியாது. நான் இன்றைக்கி ஒரு பையன் கேட்குறேன், என்ன கிளாஸில் படிக்க? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இன்னும் செஞ்சுட்டு அசைன்மெண்ட், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அசைன்மெண்ட்டா? நாங்கள்லாம் காலேஜில் போய் தான் தெரிஞ்சிச்சு அசைன்மெண்ட்னு ஒன்று இருக்குன்னு. அதுக்கு வரைக்கும் அசைன்மெண்ட்டு என்னென்ன எங்களுக்கு என்ன செய்யாது. இப்போ என்ன அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறான். இப்போ இந்த அசைன்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை எழுதி கொடுக்குற இந்த ப்ரெசன்ட் பண்ணுறதுல ஒன்று இருக்குது. சில ஆசிரியர்களுக்கு அதை என்ன செய்யணும், நல்ல அழகாக ஜோடித்து அப்படி வச்சா பிடிக்கும். சில ஆசிரியர்களுக்கு அது பிடிக்காது. கண்டென்ட் கரெக்டாக இருக்கணும். சரியாக நீ எழுதியிருக்கிறியா, தலைப்பை போட்டு அப்படி தானே டீச்சர்ஸ் 2-3 பேர் இருக்கீங்க. நீங்கள்லாம் எப்படி வாங்குவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மைண்டில் இருக்கும். நமக்கு அவன் எப்படி வேணாலும் எழுதிட்டோம், ஆனால் என்ன இருக்கட்டும், கரெக்டாக நமக்கு தேவையான சாராம்சம் உள்ளே இருக்குதா, அவன் செலக்ட் அவனுக்கு மார்க் போட்டுருன்னு நினைப்பாங்க. சில டீச்சர் வந்து என்ன செய்வாங்கன்னா, நல்லா அலங்காரப்படுத்தியிருக்கணும். ரொம்ப அழகாக அப்படி பார்த்த உடனே கண்ணில் ஒத்திக்கும் அப்படி சொல்லுவாங்க. டீச்சரே சொல்லுவாங்க, அப்படி அசைன்மெண்ட் எடுத்து பாரல, கண்ணில் ஒத்துற மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. அதுக்கு தக்கன அண்டர்லைன் பண்ணி அதுக்கு தக்கன கோடு போட்டு ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு விதத்தில் எழுதி அப்படிலாம் போடுறாங்களே இல்லையா, இது சிலருக்கு பிடிக்கும். அப்போ அதை புரிஞ்சிக்கிட்டு நடக்கணும். ஒரே ஸ்கூலில் ஒரே கிளாஸில் இருக்கிறவன் தான் ஒவ்வொரு டீச்சரும், இப்போ 5 டீச்சர் இருக்கிறாங்கன்னா 5 டீச்சருக்கும் 5 விதங்கள் என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணணும். ஒன்று போல் மேக்ஸ் டீச்சருக்கு பண்ண மாதிரியே சயின்ஸ் டீச்சர் பண்ண மாதிரியே இங்கிலீஷ் டீச்சர் பண்ண மாதிரியே தமிழ் டீச்சர் அப்படி பண்ணோம்னா ஒன்று சொல்லி முடிச்சு விட்ருவாங்க. ஏன்னா ஒவ்வொரு டீச்சருக்கும் ஒரு மைண்ட் இருக்கும். அப்போ அதை புரிஞ்சு கொண்டு அவங்களுக்கு தக்க நம்ம சப்மிட் பண்ணணும். சத்தமாக இல்லை சொல்லுங்கள். இதே போல் கழுதைக்கு அந்த சுபாவம் உண்டாம். தன் எஜமான் எப்படிப்பட்டவன்னு அவரை என்ன செய்யணுமா, புரிந்து கொண்டு நடக்குமா. ஏன்னா வேதம் சொல்லுது அல்லவா, ஏசாயா தீர்க்கதரிசி 1:3 வாசித்து பார்த்தீங்கன்னா, கழுதை தன் ஆண்டோடைய முன்னணியை என்ன செய்யும், அறியும். அவன் சிந்தையை அறிந்து கொள்ளும். இவன் இப்படித்தான், எதற்காக நம்ம வளர்க்குற, இப்போ இங்கே கூப்பிட்டு போகிறான்னா எதற்கு கூட்டிகிட்டு போகிறான், இன்றைக்கி நம்மளை என்ன செய்ய போகிறான் அப்படிங்கலாம் முன்கூட்டியே அறிந்து கொள்ளுமா. அதான் முன்னணி அறியக்கூடியது. அல்லேலூயா. சத்தமோர் இல்லை சொல்லுங்கள். ஆமென். கர்த்தர் நம்ம மகிமைப்பட்டோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த கழுதைக்கு இன்னொரு சுபாவம் என்ன அப்படின்னா, அதை யார் வளர்க்குறாங்களோ அவங்களிடத்துலேருந்து நிறைய கற்றுக்கொள்ளுமா. அவங்களை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிஞ்சு கற்றுக்கொள்ளுகிற சுபாவம், படிக்கிற சுபாவம் அதுக்கு நிறைய இருக்குது. படிக்கினா பாடம் படிக்கிறது இல்லை,
அவருடைய வாழ்க்கையை என்ன செஞ்சுக்கிடும், படித்துக்கொள்ளும். அவை கற்றுக்கொள்கிற ஒரு தடவை போனால் அந்த காரியத்தை செய்துட்டா அதுக்கப்புறம் இதை நம்ம செய்யணும். அப்படி இப்போ போட்டு போவாங்க பாருங்களேன், பொதி சுமப்பதற்கு வச்சிருப்பாங்க. நம்ம ஊர்லலாம் அந்த நாட்களில் வந்து கிராமங்கள்லேயோ பட்டணங்கள்லேயோ துணிகளை துவைக்கிறவங்க வீட்டில் தான் என்ன இருக்கும், கழுதைகள் நிறைய வச்சுருப்பாங்க. அப்போ அந்த துணிகளை பொட்டணத்தை போட்டு இவங்க முதல்ல ஆற்றுக்கு கூட்டு போவாங்க. ஆற்றுல கூட்டி போய் துவைச்சி காய போட்டு எடுத்து அது வரைக்கும் அங்கே தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். முடிஞ்ச உடனே எடுத்து அதில் பொட்டணம் கட்டி கொண்டு வருவாங்க, வீட்டுக்கு வந்துடும். இது வந்து ஒரு தடவை 2 தடவை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் அந்த கழுதைக்கு பொட்டணத்தை கட்டி போட்ட உடனே முதுகில் போட்டு கட்டி விட்ட உடனே இது ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடும், நடந்து எங்கே தான் போகும், ஆளே பின்னாடி வர வேண்டாம், நேராக ஆற்றுக்கு போகும். ஆற்றுலையும் ஆறு என்பது நீளமாக இருக்கும், எங்கேனாலும் போகாது. இவர் குறிப்பிட்ட இடத்துல எங்கே போய் துவைப்பாரோ அதுக்கு நேராக தான் போய் அது நிற்கும். புரியுதுங்களா? வேறு எங்கேயும் போகாது. ஏன்னா குறிப்பிட்ட இடம் இதுதான், நம்ம எஜமான் துவைக்கிற இடம், நம்ம எஜமானுடைய இதெல்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தான் நிற்கும். அங்கே ஏற்றி விட்டால் மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். யாருமே பின்னாடி வர வேண்டியதில்லை, போட்டு விட்டால் தன்னாலே கொண்டு வந்துடும். இதுதான் அது புரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு அது என்ன செய்கிறது, தன் வாழ்க்கையை நடத்தி கொள்ளும். ஏன்னா ஆண்டவரும் அப்படித்தான் நம்ம செய்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை கவனிக்க செய்கிறார், கற்றுக்கொள்ளும்படி அதிகாலை இருட்டோடே நம்மளை என்ன செய்கிறார், எழுப்புகிறார்னு சொல்லுங்க. அதிகாலை எழும்பி கவனிக்க செய்யத்தக்க கற்றுக்கொள்ளும்படி கல்விமானி நாவை நமக்கு என்ன செய்கிறாராம், கொடுக்குறார். அப்போ கற்றுக்கொண்டாதான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கிட்டே போகணுங்க. கற்றுக்கொண்டேன்னு சொல்லுவது கொண்டு இல்லை. அதான் ஔவையார் சொன்னாங்களா, என்ன சொன்னதான், நான் கற்றது கையளவுது, கல்லாதது உலகளவு. இட் இஸ் ஃபேக்ட். நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ எனக்கு வயசு 59 வயசு ஆயிடுச்சு. இந்த அக்டோபர் வந்து 60 வயசுக்குள்ளே போயிடுவேன். இப்போவும் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். யோசித்து பார்க்குறேன் அப்படியே ஒன்று ஒன்றா எது விட்டுருக்கோம் அதை படிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு சிடிஹெச் படிச்சிருக்கேன், பிடிஹெச் முடிச்சிருக்கேன், டிப்ளமோ முடிச்சிருக்கிறேன். அப்புறம் இப்படி எது தியாலஜிக்கல்லே வெளியில் இப்போ இதுலேயே 2 படிச்சிருக்கிறேன். சிடிஹெச் ஏற்கனவே தியாலஜிக்கல் காலேஜ்லேயும் படிச்சிருக்கிறேன். அதே மாதிரி அதே சர்டிஃபிகேட் கோர்ஸு எங்கேயும் படிச்சிருக்கிறேன், கவர்மெண்ட் காலேஜ்லேயும் படிச்சிருக்கேன். காமராஜ் யூனிவர்சிட்டியில் சர்டிஃபிகேட் சிடிஹெச், அங்கேயும் ஒரு சிடிஹெச் இங்கேயும் ஒரு சிடிஹெச் வாங்கியிருக்கிறேன். அதேமாதிரி டிப்ளமோ கவர்மெண்ட்டில் வாங்கியிருக்கிறேன், காமராஜ் யூனிவர்சிட்டியில் வாங்கி வச்சுருக்கிறேன். பிடிஹெச் படிச்சிருக்கிறேன், எம்ஏன்னு எழுதியிருக்கிறேன், எம்டி டிமின்னு எழுதியிருக்கேன், டிடி எழுதியிருக்கிறேன், அப்புறம் பிஹெச்டி எழுதியிருக்கிறேன். இப்படி எல்லாம் எழுதிட்டு வந்திருக்கேன். இதுக்கு ஊடையில் ஒன்றே எனக்கு கேப் எம்ஏ எழுதியிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் இருக்குது. இருந்தால் கூட இந்த எம்முக்கு இன்னொன்று ஒரு இடையில ஒரு கேப் ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு எம்டி பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் எம்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நவ் ஐ எம் ஸ்டூடெண்ட். கற்றுக்கொண்டுக்கிட்டு தான் இருக்கணும். என்னை எதையாவது சாகிற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. சத்தமாக ஒரு இல்லை சொல்லுங்கள். நான் இந்த அடிக்கடி சொல்லுவேன், பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் சொல்லும்போது அஸ் எ பாஸ்டர் மஸ்ட் பி எ லேர்னர் அப்படிமே. ஒரு பாஸ்டர் யாராக தான் இருக்கணும், கற்றுக்கொள்கிறவனாக தான் இருக்கணும். நான் கற்றுக்கொண்டேன்னு பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. நம்ம இன்னும் படிச்சுக்கிட்டே இருப்போம். என்னத்துக்கு ஐயா இதெல்லாம்? ஒரு காலத்தில் இந்த வாய்ப்பு கிடைக்கல. 10ஆம் கிளாஸ் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் படிப்பதற்கு வழி கிடையாது, யாரும் கற்றுக்கொள்ளலை. நீ இதை படின்னு சொல்லி வழி நடத்தது கூட ஆட்கள் கிடையாது. ஆனால் இன்றைக்கி கர்த்தருக்குள்ளே ஒரு கிருபை தந்திருக்கிறார். அந்த நாட்களை வீணாக்கிற வேண்டாம், நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. இவ்வளோ சர்டிஃபிகேட் வச்சு என்னையா செய்ய போகிற? ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. இதெல்லாம் கற்றுக்கொண்டு நாம் வேதத்திலிருந்து என்ன தெரிந்து கொள்ளாமல் அறிந்து கொண்டு உங்களுக்கு போதிக்கவும் தேவராஜ்யத்துக்கு ஆயத்தப்படவும் தான். சத்தமுறையிலே சொல்லுங்கள். அவ்வளோதான். தகுதியற்றவனாய் நின்று ஊழியம் செய்ய நான் விரும்பலை. ஒரு சபை நடத்துவதற்கு முழு தகுதி நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். ஏதோ சும்மா வந்த ஊழியத்துக்கு வளர்ச்சப்பட்டார் வந்துட்டு இப்போ நிறைய பேர் அப்படி தான் வந்துடுறாங்க. அவன் என்ன படிச்சுக்கான் அவனுக்கே தெரியாது, பைபிளை பற்றியும் தெரிய மாட்டேங்குது, அவனை பற்றியும் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் வேதத்தை சுமந்து கொள்ளணும்னா வேதத்தை சுமக்கணும், படித்து தான் ஆகணும். போதிக்கிறவனாக இருக்கிறவன் கற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. எதையாவது ஒன்றை என்ன செய்துக்கிட்டே இருக்கணும், கற்றுக்கொண்டுட்டே படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிக்கத்தக்க கிருபைகளை கர்த்தர் தரணும். அப்படி வரும்போது தான் உங்களுக்கெல்லாம் இப்படி நான் போதிக்க. இப்போ எந்தெந்த இருக்குல்ல அந்த கழுதையை பற்றி நீங்கள் எங்கே போய் கட்டாலும் யாருக்கும் தெரியாது. எந்த சபை போதகரும் இப்படி ஒரு செய்தி பேசியிருக்கவே மாட்டாங்க. நான் இன்றைக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் இதை அனலைஸ் பண்ணுறதுனால தான். உட்காந்து கழுதை ஏன் தெரிஞ்சுக்கிட்டாரு, இதான் எனக்கு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன் கழுதையை தெரிஞ்சுக்கிட்டார், எத்தனை மிருகங்கள் இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. அப்போ அதுக்கு ஒரு விடை தேடினேன். அப்போ தான் நான் ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த கழுதையுடைய குணாதிசயங்களை பார்த்தேன். இப்போ எத்தனை குணாதிசயம் நீங்கள் எழுதியிருக்கிறீங்க? இது வரைக்கும் எத்தனை எழுதியிருக்கீங்க? 18 குணாதிசயங்கள் இருக்கீங்க. இன்னும் ஒரு 6 இருக்குது பாருங்கள். நான் வேகமாக சொல்லிட்டு போயிடுறேன். மொத்தம் 24 குணாதிசயங்கள் நான் கண்டுபிடிச்சேன். இதுக்கு இந்த கழுதைக்குள்ளே இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். அதனால் கற்றுக்கொள்ளணும், கற்றுக்கொண்டுகிட்டே இருக்குமா. அது மாத்திரமல்ல, அதிக ஞாபக சக்தி உள்ள கழுதைக்கு வந்து என்ன இருக்குதான், ரொம்ப ஞாபக சக்தி உள்ளதுங்க. எப்படி அப்படின்னா, ஒரு இடத்துக்கு கூட்டு வைங்களேன், 25 வருஷம் கழித்து கூட அந்த ஒரே ஒரு தடவை ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு வந்து 20-25 வருஷம் கழித்து அதே இடத்துக்கு கூட்டு போனாலும் அந்த இடத்த டக்குனுக்கு பிடிச்சிக்கிடுமா, ஐடென்ட் பண்ணிடுமா. எவ்வளோ ஞாபகம் பாருங்கள். 20 வருஷம் 25 வருஷம் கழித்து கூட்டு போனால் கூட அந்த கழுதை வந்து அந்த இடத்த, நம்ம ஆள் 100 தடவை வீட்டுக்கு வந்தாலும் உங்கள் வீட்டுக்கு அட்ரஸ் சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்கு அட்ரஸ் சொல்லுங்கள் நம்மளை கேட்கான். வாசல் இருந்தால் இருக்கு, ஆமாய்யா பின்வாசல் ரெண்டு முன்வாசலுக்கு ஃபோன் அடிப்பான். நாங்கள் வந்துட்டு எங்கள் ஒரு வீடு இருக்குது, இப்படி ஒரு கேட் இருக்குது, இப்படி ஒரு இருக்குது அப்படின்னு. ஐயோ அதே வீடு தான் முன்னாடி அன்றைக்கி ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டாங்க, வந்து நிற்கிறாங்க, இந்த மாமரத்துக்கிட்ட தான் நிற்கிறோம் அப்படின்ட்டாங்க. வீட்டுக்கு பின்னாடி மாமரத்துக்கு நிற்கிறோம் அப்படின்னாங்க. சரி, அங்கே வண்டி, எங்கள் வண்டி இருக்குது பார்த்துட்டாங்க. வீட்டில் என்ன போட்டிருக்குது, வண்டி வந்து சர்ச்சுன்னு போட்டிருக்கு. அதே மாதிரி உங்கள் வண்டியெல்லாம் நிற்குது அப்படின்னு. வண்டி நிற்கல, அதே வீடு தான். இது வந்து பின்வாசல், நீங்கள் முன்வாசலுக்கு வந்துடுங்க. வீட்டுக்குள்ளேருந்து நான் சொல்கிறேன், அப்படி முன்வாசலுக்கு வந்துடுனா அடுத்த தெருவை சுற்றி வந்துட்டு இருக்காங்க. எங்கள் வீடு இப்படி இருக்குது, இதுக்கு அடுத்த வீடு, அதாவது ஓரத்து வீடு, இப்படி தெரு இப்படி தெரு இப்படி தெரு 3 தெரு இருக்குது. இப்போ இந்த வீட்டில் இருந்து முன்வாசல் இங்கே இருக்குது, இங்கே பின்வாசல், இங்கே முன்வாசல்னு சொல்லுவாங்களேன். இப்போ அந்த பின்வாசல்லேருந்து வீட்டுக்கு வேணால் அப்படி வருவாங்களா, இப்படி சுற்றி வருவாங்களா, இந்த தெருவை சுற்றி இப்படி வராங்க. என்னடா இவ்வளோ நேரம் காணும், ஒரு வீட்டிலேருந்து செவருக்கு அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு இவ்வளோ தான் வரணும், அதுக்கு என்னடா காணும். வெளியில் போய் பார்த்தா அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே போனீங்க அப்படின்னா, வீடு இல்லை, அதான் நாங்கள் முன்வாசலுக்கு வந்தோம். முன்வாசல் எங்கே இருக்குது அப்படின்னு, இந்த இருக்குல்ல அப்படின்னா, வீடு நீங்கள் அங்கே நினைக்கிறேன், இங்கே தானே வர சொன்னால், இதுக்கு எங்கே அடுத்து 3 வீடை தாண்டி 3-4 வீடை தாண்டி இப்படி சுற்றி வந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படி அட்ரஸ் சொல்ல முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் அந்த கழுதைக்கு இருக்கிற சுபாவம் எத்தனை வருஷம் ஆனாலும் மறந்து போகாதான். சத்தமாக இல்லை சொல்லுங்கள். நாமும் கூட அப்படித்தாங்க. 2 காரியத்தை மறந்துடக்கூடாது. நம்மை ரட்சித்த தேவனை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அடுத்து நமக்கு நன்மை செய்கிறவங்களை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனங்களோ என்னை என்ன செய்யலாம், மறந்தே எத்தனையோ நாட்கள் என்ன செஞ்சு ஆயிடுச்சு அப்படி சொல்கிறாருங்க. ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறார். அவர்கள் தங்களுக்கு என்னத்தை உண்டாக்கிக்கிட்டாங்க, வெடிப்புள்ள தொட்டிகளை என்ன செஞ்சிட்டாங்க. அவர்கள் ரட்சகரை கண்மலையாகிய கிறிஸ்துவை என்ன செஞ்சார்களாம், மறந்து போனார். கண்மலையாகிய தேவனை மறந்து போனார்கள். எவ்வளோ நாட்கள் ஆகிப்போச்சு. இன்றைக்கி அப்படி மறந்து போயிடுறாங்க, ஆண்டவரை மறந்துடுறாங்க. ஆலயத்தை இன்னொருத்தர் சொல்லுவோம், எரேமியாவில் பார்த்தீங்கன்னா 50 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எரேமியா 50 சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் தங்கள் தொழுவத்தை என்ன செய்தார்கள், மறந்து போனார்கள். தொழுவத்தையே மறந்து, வீட்டையே மறந்துட்டாங்க. ஆடுக்கு தொழுவம் முக்கியம், விசுவாசிக்கு சபை முக்கியம், பிள்ளைகளுக்கு குடும்பம் முக்கியம். சில பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வர்றது கிடையாது. கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சா அப்படியே போகிற போக்கு தான், அடுத்து வரவே மாட்டாங்க. அது வரைக்கும் அம்மா அப்பான்னு கதையை ஓட்டுவாங்க. அப்புறம் முடிச்சாச்சுன்னா விட்டு இல்லை, இந்த வந்துடு லீவுக்கு வந்து, எனக்கு இப்போல்லாம் லீவு கிடையாது. ஏன்னா அந்த லீவில் முழுவதும் யார் வீட்டுக்கு போயிடுவான், பொண்டாட்டி வீட்டுக்கு போயிடுவான். அங்கே தான் பிரச்சனையே. நேராக லீவ் போட்டோன்னே எங்கே போயிடுது, மனைவி. எங்கே அது வரைக்கும் அவன் ஃபாரினில் இருக்கான், இந்தியாவில் இருக்கான், எங்கே வேணாலும் இருப்பான். வந்தவன் பஸ் விட்டு இறங்கலாம் சரி, ட்ரெயினை விட்டு இறங்கலாம் சரி, ஃப்ளைட்டை விட்டு இறங்கினாலும் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணும், அப்பாவுக்கு ஃபோன் பண்ண, இந்த ஃப்ளைட்டில் வந்துடுவேன், இந்த பஸ்ஸுக்கோ இந்த ட்ரெயினில் வந்துடுவேன், இப்படி வந்துடும் சொல்லிட்டு வருவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடித்து கல்யாணம் தான் முடிஞ்சிருக்குங்க. ஒரு 2 மாதம் கழித்து திரும்ப 6 மாதம் கழிச்சு 3 மாதம் கழிச்சு வாராம்னா அவன் நேராக அம்மா வீட்டுக்கு வர மாட்டான். நேராக யார் வீட்டில் தான் செட்டிலு. மாமியார் வீட்டில் வந்து, மனைவி வீட்டில் வந்து எல்லா பெட்டி படுக்கையெல்லாம் போட்டுட்டு அங்கே 1 வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வா போய் அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம். அவங்க தப்பாக இவங்க நம்மளை தப்பாக நினச்சிக்கிறவாங்கன்னு சொல்லி தான் ஐயா அம்மா அப்பா பார்க்க வரான் இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான். அதுக்கப்புறம் பையன் வர வேண்டியது, அங்கேருந்து ஒரு கார்லேயே, மாமனார் வீட்டு கார்லேயே வந்துட வேண்டியது, வந்துட்டு வீட்டில் வந்து பார்க்க வேண்டியது, பார்த்துட்டு சாயந்தரமே இல்லைம்மா எங்களுக்கு அவசர வேலை, இல்லை ஒரு 2 நாளாவது தங்கிட்டு போடா, இருடா நான் நல்ல அதெல்லாம் இப்போ எனக்கு நேரம் இல்லை சொல்லுதாங்களா இல்லையா, இருக்குதா இல்லையா, இப்போ பிரயோஜனம் என்ன? அப்போ நான் என்ன சொல்கிறேன், அப்படிப்பட்டவன் வராமலே ரசிச்சிடலாம். பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் கணம் கொடுக்காதவன் அவன் இருந்த அண்ணன் இல்லாமல் போனான் என்னங்க. அந்த உறவை வச்சு என்ன பண்ண போகிறோம்? நம்ம இப்போ பிள்ளைகளை உருவாக்குறோம், வளர்க்குறோம், கஷ்டப்படுத்து படிக்க வைக்கிறோம், அந்த பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வரணும்னு யோசிக்கிறோம். எல்லாமே எதுக்குன்னா அவங்க சம்பாதிச்சு கொடுப்பாங்கிறது இல்லைங்க, கடைசி வரைக்கும் நம்மளோட உறவாக இருப்பாங்கிறது தான். அவங்க சம்பாத்தி கொடுத்து நம்மளை என்ன செய்ய போகிறதில்ல, வாழ போகிறது. நமக்கு வேண்டியதை ஆண்டவர் தந்துடுறார், நம்ம நடக்கிறோம். ஆனால் அந்த உறவு நிலைக்கணும்.
எங்க ஒரு குழந்தை ஒரு அம்மா சொல்லி எனக்கு அழுதுச்சுங்க. ஐயா பிள்ளையை தூக்க விட மாட்டேக்கா ஐயா, மருமக பிள்ளையவே என்ன விட மாட்டேக்கலாம், தூக்க விட மாட்டேக்கா ஐயா. ஏம்மா? நான் இப்படி இருக்கேனா ஐயா, கரையேற் இருக்கேனா ஐயா. மாமியார் கருப்பாக இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் ஏம்மா அந்த அம்மாட்ட அந்த பிள்ளைகிட்ட கேட்டிங்களான்னு கேட்டேன். என்னையா ஒரே இந்த கருப்பிக்கிட்ட பிறந்த வந்தானே உன் புருஷன், அவனை மட்டும் நீ எப்படி சேர்த்துக்கிட்டேன்னு கேட்க வேண்டியதானே அப்படின்னு. யோசித்து பாருங்க, தாய் கருப்பாக இருக்காங்கிறதுக்காக வேண்டி தான் பிள்ளைய என்ன செய்கிறது கிடையாதான். இப்போ இப்படிப்பட்ட மருமகள்லாம் இருந்தால் எப்படிங்க வாழ முடியும் நாட்டில்? ரொம்ப யோசிக்கணுங்க. எத்தனை குடும்பங்கள் அப்படி இருக்குது. சில வீட்டில் மாமியார் அப்படி பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. மருமக கரையர்னு இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, அவன் நான் விரும்புகிற மாதிரி இல்லை, நிலையா வீட்டில் இருக்கக்கூடாது, நான் தனியாக இருக்கும், உன் கூட நீ சமைச்சு நான் தர மாட்டேன், சாப்பிட மாட்டேன். இந்த இடங்கள்லாம் இருக்குதா இல்லையா? யோசித்து பாருங்க. இந்த நிலையெல்லாம் என்னைக்கு மாறப்போகுது நாட்டில்? ரெண்டும் நடக்குது. மாமியார் மருமகளை அற்பமாக நினைக்கிறது இருக்குது, மருமகள் மாமியார் அற்பமாக நினைக்கிறது இருக்குது. இதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இவன் பெப்பரப்பேன் முழிக்கிறதும் இருக்குது. ரெண்டு பேரையும் மேனேஜ் பண்ண தெரியல. மனைவியும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, மாமியார் அம்மாவையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல், ரெண்டும் நடக்க முடியாமல் தெருவில் கிடக்கிறவனும் இருக்கிறான். இதுக்காக சிலர் என்ன பண்ணுதான்னா கொஞ்சம் தீவிரமாக யோசிக்கிறான். ரெண்டு பேருக்கு நடுவில் தண்ணியை போட்டு வந்துடுதான். ஒன்றையும் சமாளிக்க முடியல, அவளையும் சமாளிக்க முடியல அப்படின்னு தண்ணி வடிச்சிட்டு குடிகாரன மாதிரி. இப்படிலாம் இருக்குதா இல்லையா? நிறைய வீடுகள் இருக்குங்க. அருமையானவர்களே, நாம் கர்த்தரை ஒரு காலம் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து போயிடக்கூடாது. தேவனுடைய ஆலயத்தையும் தேவனுடைய வீட்டையும் ஒரு நாள் மறந்து போயிடக்கூடாது. தேவனுக்கு உண்மையாக இருப்போம். அது மாத்திரம் இல்லை, இங்கே சொல்லப்பட்டு நல்லா கவனிங்க. அது என்ன செய்யாதான், எந்த காலத்து எவ்வளவு நாட்கள் ஆனாலும் தான் போய் வந்த காரியத்தை மறந்து போகாமல் நல்ல ஞாபகத்தை உள்ளது. அடுத்து இன்னொரு முக்கியமான காரியம், இந்த கழுதை தன் சொந்த இனத்திற்கு எந்த சூழ்நிலையும் தீங்கு செய்யாதாங்க. ஒரு மாடு இன்னொரு மாடை முட்டி தள்ளிடும், ஒரு நாய் இன்னொரு நாயை கண்டா கடிச்சு கொதறிடும், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கண்டா வெட்டி கூறுபூரா போட்டுடுறான், ஏகப்பட்ட அக்குறம் பண்ணுறான். ஆனால் ஒன்றுக்கு ஒன்று பிரியமாக தான் இருக்காளுங்க. ரெண்டு பேரும் புருஷ மனை மாதிரி வாழ்கிறாங்க. ஸ்கூலில் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது ரொம்ப நல்ல லவ் இருந்தான்னு சொல்கிறான். ஒரு சின்ன பிரச்சனையில் ரெண்டு பேரும் நீ எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டான்னு சொன்னால், எனக்கு கிடைக்காதவ இன்னொருத்தருக்கு என்ன செய்யக்கூடாது, கிடைக்கக்கூடாது, உடனே போட்டுருதான். அந்த பெண்ணும் இப்போ துணிஞ்சிட்டா. இப்போ இந்த லைனில் இப்படி மாறி போச்சு. இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக இந்த பயக தான் செஞ்சானுங்க. எனக்கு கிடைக்காதவ எவளுக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஆசிட்டை ஊற்றிட்டேன், இல்லை அவளை கொலை பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லு. இப்போ அது இப்படி மாறி இப்போ ட்ரெண்டு 2024 2025 எல்லாம் முழுக்க யார் தான் யாரை போட்டு தள்ளுதா, பெண் பிள்ளைகளை தான் பயகளை போட்டு தள்ளிடுதா. நிறைய செய்தி இப்போ நீங்கள் வரிசையாக பாருங்கள், ஏகப்பட்ட இடத்துல. அப்புறாணி அடிக்கப்போட ஆடை போல இருந்தார் நீ ஆண்டவர் சொல்ல. இப்போ அதே மாதிரி நிறைய பேர் கல்யாணம் முடித்து வீட்டுக்குள்ளே போயிருக்கிற முதல் நாள் போட்டாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டால், நான் ஏற்கனவே வேற ஒருத்தர் இது பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு அவன் என்னங்க பாவம் பண்ணான், எனக்கு வேண்டான்ட்டு ஓடிக்க வேண்டிய உங்கள் அப்பனை தானே போட்டு போயிருக்கணும் நீ கட்டாயப்படுத்தி கல்யாணம் முடிக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் எங்கேயோ இருந்து வந்த பையன், நல்ல பிள்ளைன்னு கல்யாணம் முடிச்சு அவன் அவ்வளவு செலவழித்து எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்குள்ளே போனால், வீட்டுக்கு போனால் அன்றைக்கி ராத்திரியே க்ளோஸ், விழிஞ்சு பார்த்தா பாடி கிடக்குது. இப்படி எத்தனை பையங்க வாழ்க்கை போயிருது, எத்தனை பிள்ளைகள் வாழ்க்கை போயிருது. ஆனால் கழுதைகள் அப்படிப்பட்டது இல்லையா. கழுதை தன் சொந்த இனத்துக்கு ஒரு காலமும் தீங்கு செய்யாதான். அதுக்கு ஆபத்துக்குள்ள விபத்துக்குள்ள அழிவுகளை வரக்கூடிய எந்த சிந்தனைக்குள்ளே அது என்ன செய்யாதான், வராதாம். அடுத்து பாருங்க, இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். இது ரொம்ப வாஸ்தவமான நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன், அதுக்கெல்லாம் வசனங்கள் இருக்குது, அதெல்லாம் நேரம் இல்லை, நான் சொல்லி முடிச்சிடறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கழுதைகளுக்கு சுய சிந்தனை நிறைய உண்டாம். எதையுமே யார்கிட்டையாவது ஓசில வாங்கி ஓட்டணும்னு நினைக்காது, தானே சிந்தித்து செயல்படக்கூடிய கிருபைகள் நிறைய கொடுத்துருக்கார் ஆண்டவர். கழுதைகள் எதையும் இப்படி போனால் இப்படி செய்யலாம், இது இப்படி வந்தால் இப்படி நடத்தலாம் அப்படிங்கிற லெவலுக்கு அதுக்கு என்ன சிந்தனை உண்டாம், சுய சிந்தனை நிறைய உண்டாம். எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய நல்ல பக்கம். அது பார்க்கும்போது தாங்க அப்படி இருக்குது.
சிலர் வாழ்க்கையில் அப்படி பாருங்க, சிலர் பார்த்தா சும்மா அப்படியே உட்கார்ந்துருக்க மாதிரி தெரியும், ஆனால் அவங்க தெளிவாக இருப்பாங்க. சில அளப்பற கச்சப்பச்சான்னு கிடப்பானு ஒன்றுமே இருக்காது. ஆனால் சில பேருங்க சைலண்டாக இருப்பான், அவன் பாட்டுக்கு அவன் வேலையை நடத்திட்டு போயிட்டே இருக்கான் அமைதியாக. காரணம் அவனுக்கு தேவை, இதை இப்படி போனால் இப்படி சொன்னால் அதுதான் அவன். சும்மா எல்லாத்தையும் போய் வாப்புக்கு தேவையில்லாத பேசி பிரச்சனை கிடையாது, அது வர்றதை விட அமைதியாக இருந்து காரியத்தை சாதிக்கிறது தான் பெரிய காரியம். சத்தமாக இல்லை சொல்லுங்கள். ஆமேன். வேதம் சொல்லுங்க, இதுக்கெல்லாம் வசனங்கள் இருக்குது, நல்ல கவனிங்க. சுயமாக என்னதுன்னு செய்யணும், சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல பக்குவம் கழுதைகளுக்கு உண்டு. அது மாத்திரமல்ல, இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனக்கு ஆபத்துன்னு வந்துட்டுன்னு வைங்களேன், தனக்குன்னு ஆபத்து, அதாவது இந்த கழுதைக்கு பிரச்சனை ஆபத்துக்கள் வருதுன்னா ஒரு அடி கூட எடுத்து வைக்காதாங்க. இந்த சண்டித்தனம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வீட்டில் சொல்லுவாங்கள்ல, ரொம்பல சண்டித்தனம் பண்ணாதல அப்படின்னு சொல்லிட்டு. சண்டித்தனம் என்னது, வான்னா என்ன செஞ்சாரு, வந்து சேரு, இல்லைன்னா செவிட்டை கட்டி அடிச்சுடுவான், அவனை கழுதை சண்டித்தனம் மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இந்த சண்டித்தனம் யார் ரொம்ப பண்ணுமா, கழுதை. எதுக்கு தெரியுமா, ஆபத்து. நம்ம இங்கே போனால் நமக்கு மிகப்பெரிய ஆபத்து, அதுதான் சொல்ல, அது முன்னறியக்கூடியது, அது சிந்தித்து செயல்படக்கூடியது. தனக்கு ஆபத்து வருதுன்னு சொன்னால் எவன் கெட்டி இழுத்தாலும் சரி தான், ஒரு அடி கூட முன்னாடி வைக்காதாங்க. தலைகள்னாலும் கழுதி இழுக்க முடியாதான். யோசித்து பாருங்க, கழுதைக்கு அவ்வளோ பெரிய பலன் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். வராது, ஆபத்து வருதுன்னா. இப்போ நம்மளால் அப்படி இல்லை, இவனா போய் குப்பையில் விழுந்துட்டு கடைசியில் என்ன செய்ய, நான் எங்கள் ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்து கெடுத்துட்டான், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கெடுத்துட்டானுவ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா தண்ணி அடிக்க சொன்னால், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா இப்படி கட்டவனத்து சொன்னால், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா பொட்டை பிள்ளைய பாவடை பிடிச்சிக்கல சட்டையை பிடிச்சிக்கல சொன்னால், அதெல்லாம் நீ உனக்கு என்ன அறிவு இருக்குதா இல்லை, அவன் சொன்னால் உனக்கு என்ன அறிவு இருக்குது. போய் தானாக போய் விழுவான், தானாக போய் தெரியாமல் வந்து மாட்டி, ஐயோ நான் தெரியாமல் வந்துட்டேன், அவன் கூப்பிட்டான்னு வந்துட்டேன், என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு வந்தேன், நான் தெரியாமல் வந்துட்டேன். இது நிறைய பேர் சொல்கிற காரியங்கள். கழுதை தெரிஞ்சும் தெரியாமலும் கூட போகவே போகாதான். ஆபத்து இருக்குது அந்த இடம்னா போகவே போகாதான். சத்தமுறை இல்லை சொல்லுங்கள். அப்போ இதை சிந்தனை நமக்குள்ளே இருக்க வேண்டும். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடி அது ஆபத்தானதா, பின்விளைவு எப்படி இருக்கும், இதெல்லாம் சிந்தித்து செயல்படக்கூடிய. அதான் அதுக்கு முந்தின பார்த்தா அது சுயமாக என்ன செய்யக்கூடியது, சிந்திக்கக்கூடியது. 4 பேர் சொல்லுவாங்க, சொன்னதெல்லாம் வச்சுட்டு ஓடிட முடியாது. அது சொன்னாலும் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டும். அதுதான் நமக்கு சொல்ல, பகுத்தறிவிட ஆவியை கர்த்தரத்தில் கேட்கணும். எதையும் ஆராய்ந்து நிதானித்து செய்யக்கூடிய பக்குவம் நமக்கு வேணும். எது வரைக்கும் மறைவாக இருக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம வாழ்க்கை மிகமையாக போய்கிட்டே இருக்குங்க. என்னைக்கு பப்ளிஷ் ஆகிறோமோ அன்னைக்கு தெருக்கூத்தாடியாக மாற்றிருங்க நம்மளை, அவ்வளோதான். ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அதனால தான் வேதம் சொல்லுது, நீ என்ன தோட்டம் இருக்குது, வேலி அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறு. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இப்படி தான் இருக்கணும். இருந்தால் தான் சுகமாய் கர்த்தருக்குள்ளே வாழ முடியும். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமாக இல்லை சொல்லுங்க. ஆபத்துக்களை கண்டு நெடுக கண்டு தண்டிக்கப்படுவான்னு வசனங்கள்லாம் இருக்குது. போய் தண்டிக்கப்பட்டுறக்கூடாது. ஆபத்துக்கள் வருவதற்கு முன்னாடி நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக என்ன செஞ்சிடணும், இருக்கணும். எரேமியாவில் சொல்கிறார் இல்லையா, நீங்கள் ஒரு வழியில் நின்று பூர்வ பாதை என்றை கேட்டு அறிந்து நல்ல வழியில் என்ன செய்யுங்க, எது சரியான பாதையில் அந்த பாதை நின்று விசாரித்து போகணுங்க. 4 பக்கம் ரோடு இருக்குது, எங்கிட்டு போகணும் நின்று விசாரித்து தான் போகணும். இந்த ரோட்டில் போனால் இப்படி, இந்த ரோட்டில் ஒரு சொல்லுவாங்க, ஒரே ஊருக்கு 2, இப்போ இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாமுங்க. அந்த ரோட்டுக்கு போகலாமல் போகக்கூடாதா? அப்போ ஒருத்தர் கேட்குறாருங்கண்ணே, தம்பி இந்த ரோட்டுக்கு போகணும், எப்படி போகணும் அப்படின்னா, நீங்கள் இப்படியும் போகலாம் இப்படியும் போகலாம். என்ன சரி, ஓகே, இப்படி போனால் என்ன, இப்படி போனால் என்ன அப்படின்னா, இப்படி போனால் கொஞ்சம் கிடங்கு கிடக்கும், இப்படி போனால் கிடங்கு இல்லாமல் போகலாம், அவ்வளோ. அப்போ சொல்லும்போது எது நல்ல, உங்களுக்கு இப்படி சுற்றி வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் சுத்தம், ஆனால் இது ரொம்ப ஷார்ட்டாக போயிடும், ஆனால் என்ன இருக்கும், கிடங்கு இருக்கும். இருக்கா இல்லையா? ஒரு இப்படி சொல்லி ஒரு காரியத்தை சொல்லும்போது அப்படி சொல்லும்போது, அப்போ அதுக்கு என்ன பரவாயில்ல, ஒரு கிலோமீட்டர் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதில் போகிறத விட 1 கிலோமீட்டர் தூரமானாலும் பரவாயில்ல, நல்ல பாதையில் என்ன செஞ்சுருவோம், அப்படி போகிறாங்களா இல்லையா, அதுதான் நல்லது. சத்தமாக ஒரு இல்லை சொல்லுங்கள். இதை காருக்கு இப்போ 2 வீலர் போகிறதுக்கும் காரில் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. 2 வீலரில் எந்த பாதையிலாலும் ஓடிடலாம், ஆனால் காரில் போகும்போது கொஞ்சம் சேஃப்டியான கூட 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் 5 கிலோமீட்டர் சுற்றியில் வரணும். 5 கிலோமீட்டருக்கு 5000 மணி மேலேலாம் வரப்போகிறது இல்லை. மிஞ்சி போனால் என்னது வரப்போகுது, அழகாக போகலாம், ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் வரப்போகுது, போயிடலாம். ஆனால் அதே 6 நிமிஷத்தை 5 நிமிஷம் கம்மி தான். இப்படி போயிருங்க நீங்கள் போனீங்கன்னா, இங்கே விழுந்து போகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு அரை மணி நேரம் சேரணும். காரும் டேஞ்சர் ஆகி போயிடும்.
சீக்கிரம் வண்டி என்ன போயிடும், பழுதாகி போயிடும். ஏன்னா பிரேக் பிடிக்கணும், ஸ்கேர் அடிக்கணும், அதை அடித்து இதை மாற்றி ஒவ்வொரு கிடங்களையும் போட்டு எடுத்து போங்காட்டில் உயிர் போயிடும். அதுக்கு சல்லுன்னு கூட 5 கிலோமீட்டர்லாம் சுற்றிட்டு சரட்டுன்னு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? இதெல்லாம் நல்ல வழி எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும்? இதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்திலையும். போய் எங்கேயாவது ஒரு கிடங்களை விழுந்துக்கிட்டு பிசாசு நம்மளை போட்டு அமுக்கக்கூடிய அளவுக்கு இல்லாதபடிக்கு கர்த்தர் நடத்துகிற சரியான பாதை எதுன்னு கண்டு போக வேண்டும். சத்தமுறை இல்லை சொல்லுங்கள், இன்னும் சத்தமுறை இல்லை சொல்லுங்கள். ஆபத்துக்களை வந்து விலகி போகும். அது மாத்திரமல்ல, இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு, இந்த கால்கள், கழுத கால் எவ்வளோ இல்லை இருக்குது. குதிரை காலையும் பாருங்கள், கழுத காலையும் பாருங்கள், எது பெரிய கால்? குதிரைக்கு இருக்கிற காலுக்கும் கழுதைக்கு இருக்கிற காலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எது பெருசாக தெரியும்? உருவ அமைப்பில் குதிரை கால் நல்ல இவ்வளோதடி ஜாண்டிக்காக வளர்த்தியாக இருக்கும், அப்படி தானே? இது இத்தனி தான் இருக்கும் மொத்தமே. ஆனால் ஆக்சுவலாக ஆண்டவர் கொடுத்துருக்கேன்னா கழுதையுடைய கால் மிக வலிமையுள்ளதான், மிக வலிமையான கால். யோசித்து பாருங்கங்க. ஏன்னா அவ்வளோ புதிய சமக்குது, அவ்வளோ தூரம் நடக்குது, எந்த கரடுமுடான காரியங்களாம் ஏறி இறங்குதுன்னா அது கால் அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கர்த்தர் கொடுத்துருக்கிறாராம். குதிரைக்கு கொடுக்காத ஸ்ட்ரென்த்து எதுக்கு இருக்குது? கழுதைக்கு இருக்குதான். கால் வலிமை முக்கியது. அவே நம்ம கால்கள் என்ன இருக்கட்டும், வலிமையாக இருக்கட்டும். அல்லேலூயா. அவள் தான் சொல்கிறாள், உன் பாதம் என்ன செய்கிற கல்லில் இடாதபடிக்கு நான் உன்னை எதை கொண்டு போவேன்? தூதர்களை கொண்டு தாங்கி செல்வேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் என் பாதைகளை அகலமாக்கி என் கால்கள் வழி விலகாதபடி என்னை கொண்டு போகிறான்னு சொல்லியிருக்கு. அவனுடைய கால்கள் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. எவ்வளோ நேரம் நிற்கிறோம், எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோம், எவ்வளோ அதுக்கெல்லாம். அதனால தான் சொல்லி தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் என்ன செய்கிறவர்? திடப்படுத்துகிறவர். ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது அதுதான், என் முழங்கால்களை திடப்படுத்தும், என் கால்களை திடப்படுத்தும். ஒரு சரீரத்துக்கு ஆரோக்கியமே எங்கேருந்தான் வருதுங்க? நான் உங்களுக்கு சொல்கிறேன், தைரியமாக கேட்டுக்கிடுங்க. நான் தைரியமாக சொல்ல முடியும், நான் மருத்துவர் படிக்கலை. ஆனால் பொதுவாக சயின்டிஃபிக்கலாக சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கும் எத்தனை ஹார்ட்டு தான்? இருதயம் எத்தனை தான் இருக்குது? ஒரு ஆக்சுவலாக அவங்க சொல்லும்போது என்னென்னா, ஒரு மருத்துவ ரீதியில் அவங்க சொல்லும்போது ஒரு மனுஷனுக்கு 3 ஹார்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. எத்தனை இருதயம்? 3 இருதயம்னு சொல்லுவாங்க. ஒன்று இங்கே இருக்கிறது, அது சுத்திகரித்து நம்மளை பாதுகாத்துக்கிற இதயம். இன்னும் 2 இருதயம் எங்கே இருக்குது? தொடைப்பகுதியில் இருக்குது. இந்த தொடைப்பகுதியில் இருக்குது. என்னென்னா, இந்த முழு சரீரத்துக்கும் மூளையிலேருந்து உச்சங்காலிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற நரம்புகளில் அந்த இரத்தத்தை பம்பிங் பண்ணுறது எங்கே தான் இருக்குதான்? அதுக்கு இங்கே தான் இடம் இருக்குதான். இங்கே இருக்கிற பகுதி தான் அந்த பம்பிங் பகுதி. அதனால தான் காலை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். உங்கள் கால் எந்த அளவுக்கு திடகாத்திரமாக இருக்கிறோ அந்த அளவுக்கு உங்கள் சரீரம் திடகாத்திரமாக இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ குண்டாக இருக்கீங்க, எவ்வளோ ஒல்லியாக இருக்கீங்க, எவ்வளோ குட்டையாக இருக்கீங்க, நெட்டையாக இருக்கீங்கலாம் கிடையாது. நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய கால்கள் என்ன இருக்கட்டும்? பலன் இருக்கட்டும். அதனால தான் அடிக்கடி நீங்கள் கிராமத்தில் பாருங்கள், கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்கள பாருங்கள். இப்போ உள்ளவங்கள விட்டுருங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல குளிர எதில் என்ன தேய்ப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஆமாம், பாட்டிமாராக இருக்கட்டும், தாத்தாமாராக இருக்கட்டும், எண்ணெய் நல்லா தேய்ப்பாங்க. இந்த கால்களில் எண்ணெய் தேய்க்க அந்த கால்கள் வந்து உங்களுக்கு பலம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. தேய்ங்க. நான் இப்போ சொல்கிறேன், ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக சொல்கிறேன், படுக்கும்போது உங்கள் கால்களை நல்லா என்ன செய்யுங்க? எண்ணெய் தேய்ங்க. அதே போல் இந்த கால்களில் உள்ளங்கால்கள் என்ன செய்யுங்க? நல்ல எண்ணெய் ஒரு 4-5 சொட்டு நிறைய, அதுக்காக லிட்டர் கணக்கெல்லாம் ஊற்றி காலில் முக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம். நீங்கள் ஒரு 4 சொட்டோ 5 சொட்டோ விட்டு நல்லா என்ன பண்ணிங்க, அப்படியே லைட்டாக தேய்ச்சி விடுங்க. அப்படியே விரல் வச்சு நீவி விடுங்க, கால்களில் விரல்களில் நீவி விடுங்க. அந்த கணுக்காலெலாம் தேய்ச்சி விட்ருங்க. நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் படுத்து பாருங்கள். நீங்கள் 1 மணி நேரம் படுத்தாலும் நிம்மதியாக தூங்குவீங்க. அது மட்டும் இல்லை, நிறைய வியாதியை அவாய்ட் பண்ணிடுவீங்க. நல்ல பலன் கிடைக்குங்க, நிறைய சுகம் கிடைக்கும். தொப்புள்ள எண்ணெய் வைங்க. தொப்புள்ள படுக்கும்போது ஆணோ பெண்ணோ இதெல்லாம் வெட்கப்பட வேண்டியது இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிறோம், நம்ம படுக்கும்போது கொஞ்சம் என்ன செஞ்சுருங்க, தொப்புள்ள எண்ணெய் வச்சுட்டு, அது என்ன வேணாலும் வைங்க. அதுக்காக மண்ணெண்ணெயை கொண்டு வச்சிடாதீங்க. பெட்ரோல் மண்ணெண்ணையும் டீசலையும் போட்டு நெருப்பில் வச்சு விட்றாதீங்க, அதெல்லாம் வேண்டாம். அது நல்லெண்ணெயாக இருக்கலாம், தேங்காய் இருக்கலாம், ஒளிவெண்ணெயாக இருக்கலாம், கடுகெண்ணெயாக இருக்கலாம். ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்கிறது. ஒவ்வொரு எண்ணெய்க்கும் என்ன இருக்குது? ஒரு மருத்துவ குணம். அதை கொஞ்சம் தொப்புளில் போட்டுட்டு நீங்கள் காலில் நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் படுத்து பாருங்கள், நிறைய வியாதிகளை நீங்கள் சுகமாக்கிடுவோம். மாத்திரை உங்கள் வீட்டை விட்டு ஓடி போயிடும். இதுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன்.
மாத்திரை எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காத அளவுக்கு அது சுகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க. அந்த நரம்புகள் பலம் அடைஞ்சிட்டு இந்த நரம்புகள்லாம் கால்களில் நரம்புகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன போட்டுகிட்டே இருங்க, ஆயில் போட்டுகிட்டே இருங்க, அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. நல்ல எண்ணெய் தேய்ங்க, குளிச்சு முடித்தோன்னு நல்ல எண்ணெய் தேய்ங்க. சில மாதிரி எண்ணெயை தேய்ச்சிட்டு உடனே போய் குளிச்சுட்டு வந்துடுவாங்க. எண்ணெயை தேய்ச்சோன்னே குளித்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. தேய்ச்சா அட்லீஸ்ட் 1 மணி நேரம் 2 மணி நேரமாக அது என்ன இருக்கணும். அப்போ தான் என்ன செய்யும், அந்த உள்ளே போகணும்ல. உள்ளே போகுது குறைஞ்சது 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும்ல. நமக்கு தோல் மேலே இருக்கிற எண்ணெய் உள்ளே என்ன செய்யணும், ஏறணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்ல. அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. அதனால் குளித்து முடிச்சுட்டு கூட நீங்கள் நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சத்த முறையிலே சொல்லுங்கள், கால்களை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். அது மாத்திரம் இல்லைங்க, இன்னும் சிறந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கழுதையுடைய பால், அதோடைய உறுப்புகளாக மருத்துவ குணமுடையது. கழுதைப்பால் ரொம்ப மருத்துவ குணம் உள்ளதுங்க. ஒரு வியாதி, குழந்தை பிறந்தோடனே ஒரு வியாதி சொல்லுவாங்க. அது என்ன வியாதி, சீர்பட்டுச்சுன்னு சொல்லி கிராமத்தில் சொல்லுவாங்க. அம்மாமார்கிட்ட கடை சரி மார்த்தமாட்ட கடை சொல்லும், பிள்ளைக்கு சீர் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீரடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சீர் பிடித்த குழந்தைக்கு வேறு எந்த மருத்துவம், ஒரு மருத்துவம் உண்டு. சீர்பச்சலைன்னே ஒரு பச்சலை உண்டு கிராமங்களில். அது 2 விதமான பச்சலை. சீர் பச்சலையில் ஒன்று ஒரு ஸ்மெல் ரொம்ப ஒரு மாதிரி பேட் ஸ்மெல், கிட்டவே அந்த இலையை கசக்கி கையில் எடுத்துட்டாலே நம்மளுக்கே வாந்தி வந்துடும். அது ஒரு ஸ்மெல் அடிக்கும். இன்னொன்று நல்லாயிருக்கும். இந்த 2க்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இந்த சீர் பச்சலை இந்த ஸ்மெல் அடிக்கிறது யார் வேணாலும் பிடிக்கிட்டு வருவாங்க. இன்னொரு பச்சலை சில குறிப்பிட்ட டைமில் குறிப்பிட்ட ஆட்களை பறிக்க விட மாட்டாங்க. படித்து அந்த செடியை பத்து போகும் அப்படிம்பாங்க. எங்கள் தோட்டத்தில் அது இருந்துச்சு. எங்கள் அப்பா நிறைய மருத்துவத்தை வச்சுருந்தார். அதனால தான் நான் சொல்கிறேன் இதெல்லாம். அப்போ அந்த சீர், ஆனால் எல்லாத்தையும் விட சிறப்பு என்ன தெரியுமா, இந்த சீரடிச்சிட்டுன்னு சொல்கிறாங்களா குழந்தைகளுக்கு, கொஞ்சம் ஒரே ஒரு சங்கு எண்ணெய் வாங்கி கொடுத்தா போதும், கழுதைப்பால் வாங்கி கொடுத்தா உடனே சரியாயிடும். கழுதைப்பாலுக்கு அவ்வளோ பெரிய ஃபேமஸ் இருக்குது. அதனால தான் சொல்லுவாங்க, கிராமத்தில் ஒரு பழமொழியாகவே பாட்டே பாடுவாங்க, அழுதாலாம் சிரித்தாலாம் கழுதைப்பாலை குடித்தாலாம். சொல்லுங்க பார்த்துருக்கீங்களா? அழுதுகிட்டு இருந்த பிள்ளைக்கு என்ன கொடுத்தா போதும், கழுதைப்பாலை குடித்தா தன்னாலே சிரிப்பு வந்துடும், அது வியாதி போயிடும். ஒரு சங்கு கொடுத்தா போதுங்க. கழுதைக்கு மாட்டில் கறந்த மாதிரி ரொம்ப கறக்க முடியாது. இப்போ நம்ம ஊர்லேயும் சில இடங்கள்லாம் திடீர்னு கழுதைப்பால்னு வருவாங்க. அதனால் எவ்வளோ வியாதியாக இருந்தாலும் பலவீனமாக இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு என்ன கொடுத்தா போதும், ஒரே ஒரு சங்கு. நீங்கள் கழுதைப்பால் குடிங்க, அதுக்கு தான் அதை சொல்லுவாங்க, அழுதாலாம் சிரிச்சாலாம் கழுதைப்பாலை குடித்தாலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அழுத பிள்ளைக்கு நீங்கள் சங்கில் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பிள்ளை என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம், சிரிக்க. கழுதைப்பாலை குடித்தோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பலவீனங்கள்லாம் நீங்கிறோம், வியாதி நீங்கிறோம், சுகமாக வாழுங்க. எத்தனை சந்தோஷம் பாருங்கள். இவ்வளோ மகத்துவத்தை கர்த்தர் எதுக்கு கொடுத்துருக்கிறாரு, கழுதைக்கு கொடுத்துருக்குறாங்க. எத்தனைமா வந்திருக்குது, 24 வந்துருச்சா சொல்லிட்டேன்னா. அவன் இவ்வளோ 24 குணங்கள், இதில் எத்தனை குணம் நம்மகிட்ட இருக்கும் முதல்ல சொல்லுங்களேன். இதில் என்னென்ன குணம் நம்மக்கிட்ட இருக்குது யோசித்து பாருங்கள். மனுஷனாக நம்மக்கிட்டலாம் என்ன இருக்குது நம்மளை விட அந்த கழுதை சிறந்ததுங்க. அதனால் இன்னும் யாரையும் கழுதுன்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, திட்டி எது பேரை கெடுத்துறாதீங்க, கழுதை பேரை கெடுத்துறாதீங்க. அது கழுதையாகவே இருக்கட்டும், நாமாவே இருந்துக்கிடுவோம். அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்கள். அருமையானுடைய நம்முடைய சுபாவங்கள் மாற பார்ப்போம். நம்ம இன்னும் கர்த்தருக்குள்ளே என்ன செய்வோம், மாறுவோம். இந்த நாட்களும் தொடங்க போகிறோம். இன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து தினந்தோறும் நமக்கு என்ன இருக்குது, தியான கொடுகைகள் இருக்குது. இந்த சிலுவை சம்பந்தப்பட்ட காரியங்களை தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் மாற நம்ம அர்ப்பணிச்சிருவோம். அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த கழுதைக்குரிய ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே உலகத்திலே எல்லா அலங்கார பெண்கள் இருக்காங்கல்ல, பியூட்டி ரொம்ப அலங்காரப்படுத்திக்கிறவங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி எந்த சாதனம் தான் ரொம்ப போகுது, இந்த கழுதையில் இருக்கிறது தான் எடுத்து இன்றைக்கி எல்லா பியூட்டி பார்லருக்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஆமாங்க, மிகப்பெரிய இதெல்லாம் நீங்கள் ஹாலிவுட் பாலிவுட் நடிகையெல்லாம் பயன்படுத்துறது, அவங்க பயன்படுத்துகிற அழகு சாதனங்கள் முழுவதும் எதில் தயாரிக்கிறது தான், கழுதையிலிருந்து தயாரிக்கிறது. கழுதையிலிருந்து வர்ற பால், அந்த சம்மந்தப்பட்ட அதிலிருந்து எடுக்கிற ஒவ்வொரு பொருட்களை வைத்து தான், கழுதையிலிருந்து வருகிற ஒவ்வொரு பொருட்களை வைத்து தான் என்ன பண்ணுறாங்க, மிகப்பெரிய அழகு சாதனங்கள் கொண்டு வராங்க. அதைத்தான் இப்போ எல்லோரும் என்ன செஞ்சுக்கிறாங்க, முகத்தில் பூசிக்கிட்டு தன்னை மினுமினுக்காக காமிச்சிக்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. புரியுதுங்களா? அவ எந்த விதத்துலேயும் கழுதை என்னதல்ல,
ஒன்றுக்கும் உதவாதது அல்ல. இந்த கழுதைக்கு ஒன்றும் தெரியாது, இந்த கழுதைக்கு ஒன்றும் செய்ய, இந்த கழுதை ஒன்றுக்கு உதவாத கழுது. தயவுசெய்து யாரையும் நீங்கள் சொல்லாதீங்க. ஒருவேளை உங்களை யாராவது கழுதுன்னு சொன்னால், எனக்கு 24 தகுதி இருக்குடா அப்படி சொல்லி தைரியமாக இருந்துக்கிடுங்க. அல்லேலூயா. சத்தமாக அதான் அதே போல் மாறிக்கிடணும். சொல்லிக்கிட்டு நம்ம பாட்டு இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் நோக்கி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு நான் சேலஞ்சு பண்ணுற செய்தி சொல்லலை, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும். கர்த்தர் கழுதையை தெரிந்து கொண்டார். சும்மா வேற குதிரையை தெரிஞ்சுக்கிடாமல், யானையை தெரிஞ்சுக்கிடாமல், தேவன் ஏன் இதை தெரிஞ்சுக்கிட்ட, எல்லாம் பிரயாணம் பண்ணுறது தானே, மனுஷன் ஏறி போகிறது தானே, அதெல்லாம் விட்டுட்டு இதை தெரிஞ்சு கொண்டார்னா அதில் இவ்வளோ குணசிங்கள் இருக்கிறதுனால தான். இன்றைக்கி நம்ம கூட இப்போ யோசித்து பாருங்கள். ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி பாருங்கள். கர்த்தர் சமூகத்தில் உனக்கு கற்படிட்டவங்க எல்லாம் எழுப்பிட்டு கர்த்தர் சொல்லுங்கள், ஆண்டவர் இன்னைக்கு எத்தனையோ பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க, அத்தா தங்கச்சி, மாமா மச்சின உறவுகள் நட்புகள் இருக்காங்க. அவங்கெல்லாம் விட்டுட்டு என்ன தெரிஞ்சிருக்கீங்கன்னா, இந்த கழுதையை போல எனக்குள்ளேயும் எதையோ ஒன்றை நீங்கள் பார்க்குறீங்கப்பா. எதையோ ஒரு நல்ல குணத்தை என்கிட்ட தேடுறீங்க. அந்த குணத்திற்கு என்னை பக்குவப்படுத்த என்னை ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் சாதாரணமாக தெரிஞ்சுக்கிடலாம் ராஜா. நம்ம யோசித்து பாருங்கள், நம்முடைய குடும்பங்களை யோசித்து பாருங்கள், நம்ம அண்ணன் தம்பி யோசித்து பாருங்க, அக்கா தங்கச்சி யோசித்து பாருங்கள், நம்ம அப்பா சித்தப்பா மாமா மச்சான், நம்ம ஊர், நம்ம பிறந்த இடம் எல்லாத்தையும் யோசித்து பாருங்கள். அவங்க யாருமே ஆண்டவருடைய அன்பை ருசிக்காத போது இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்மளை வச்சிருக்காரு. அப்போ எதுக்காக? அந்த கழுதை எத்தனையோ காரியம் நடந்த போது அந்த சந்தியில் கிடந்த கழுதையை மட்டும் கூட்டுவான்னு சொன்னார்ல, அங்கே கெட்டி கிடக்க கழுதையை மட்டும் அவுத்துட்டுவான்னு சொன்னார்ல. ஏன்? அது ஏதோ ஒன்றை கர்த்தர் கண்டார். அதே போல் என்னில் ஏதோ ஒன்றை அவர் கண்டிருக்கிறார், அதனால் என்ன தெரிஞ்சிருக்கிறார். உங்களில் ஏதோ ஒன்றை கண்டிருக்கிறார், உங்களை தெரிந்திருக்கிறார். அதற்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்வோமா? கர்த்தர் சமூகத்தில் வைப்போமா? அப்படி ஒரு வேளை நம்ம அர்ப்பணிச்சிட்டோன்னா நமக்கு பஞ்சுமத்தை போட்டு கூட்டிகிட்டு போகுது கால்களை ரெடி பண்ணிடுவாருங்க. நம்மளை வரவேற்க ஒரு கூட்டம் இருக்குங்க. கர்த்தருடைய நாள் வரும்போது, தேவ எக்காலம் துணிக்கும் போது, இந்த பூமியிலிருந்து கடந்து போக மேலே போகும்போது நம்மை வரவேற்க ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள் நின்று கொண்டு இருப்பாங்கங்க. நம்மை கரம் விரித்து அழைச்சி கொண்டு போவாங்கங்க. அவருடைய ராஜ்யத்தில் சேர பண்ணுவாங்கங்க. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எனக்கு இந்த வலது மேன்மை தந்தீரே ராஜா. ஆண்டவரே, இந்த கழுதைக்கு அன்றைக்கு அந்த கழுதைக்கு எந்த வாழ்வு கொடுத்தீரோ அதே போல ஒன்றுக்கு உதவாதிருந்த என்னை தெரிந்தெடுத்து நீர் எனக்குள் வாசம் பண்ணத்தக்கதாக என்னை தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி. எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள், எத்தனையோ அழகு படைத்தவர்கள், எத்தனையோ படம் படைத்தவர்கள், பதவி படைத்தவர்கள் எல்லாரும் இருக்கும்போது, படித்த பட்டதாரிகள் இருக்கும்போது எனக்குள்ளே வாசம் பண்ண நீர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீரே. என்னை உம்முடைய ஆலயமாய் வைத்திருக்கிறீரே. நீர் வாசம் பண்ணும் ஆலயமாய் என்னை மாற்றி இருக்கிறீரே. உம்மை சுமக்கும் கழுதையாக என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி ராஜான்னு சொல்லுவோமா? கர்த்தர் சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் இருந்த எங்களை இன்றைக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றும்படியாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக, குடும்பங்களில் முன்மாதிரியாய் நிற்கும்படியாய் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கழுதை குறித்து பார்க்கிறோம். எத்தனையோ மிருகங்கள் இந்த பூமியில் இருந்த போதும் கர்த்தாவே, எத்தனையோ பலமுள்ள மிருகங்கள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் எத்தனையோ இருந்த போதும் கர்த்தாவே, ஆண்டவரே, உலகத்தால் ஒன்றுக்கும் உதவாது பிரயோஜனமற்றது என்று சொல்லப்படுகிற ஒரு கழுதையை நீர் தெரிந்து கொண்டீரே. ஆண்டவரே, அதே போல் அந்த கழுதைக்குரிய நற்பண்புகளை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் நீர் கழுதையை தெரிந்து கொண்டீர்? அதற்குரிய நற்குணங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நாங்களே பிரமிக்கத்தக்கதான அளவுக்கு ஆண்டவரே அதற்குரிய அதிசயமான குணங்கள் இருக்கிறதப்பா. அதை நாங்கள் பார்க்கிறோம். நீர் சாதாரண தேவன் அல்ல ராஜா. நீர் எத்தனை வல்லமை உள்ளவர் கர்த்தாவே, எத்தனை மகத்துவம் உள்ளவர். நீர் சாதாரணமாக யாரையும் முன்குறித்து எடுக்க மாட்டீங்க நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதே போல இத்தனை நற்குணங்கள் படைத்ததை இதை தெரிந்து கொண்டது போல எங்கள் வாழ்க்கை நீர் தெரிந்து கொண்டீங்க, எங்களை எடுத்துக்கொண்டீங்க, எங்களை வேறு பிரிச்சிட்டீங்க. நாங்களும் அத்தனை நற்குணசாலிகளாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. எங்கள் வாழ்க்கைகள் முடிந்து போதும் கர்த்தாவுடைய ஒரு வருகை இருக்கும்போது அந்த நற்குணசாலிகளாய் தேவ ராஜ்யத்தை சுதந்தரிக்க எங்களுக்கு நீர் கிருபை தந்திருளும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதை தூரத்திலிருந்து பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர், எல்லா பிள்ளைகளும் இந்த கழுதையருடைய குணாதிசயங்களை கண்டுகொண்டு நாமும் இப்படி மாற வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சுபாவங்கள் வேணும், இந்த நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், இப்படி நான் கர்த்தருக்குள் வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி வாழ ஒவ்வொருவருக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணுங்க. தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குறோம். சகல துதி கன மகிமையும் அப்பா இயேசுங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீ தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே.
ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எம்முள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் சிநேகமும் காவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்முடையோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் மாறாமல் தங்கியிருந்து நம்மளை நற்குணசாலிகளாய் நிற்கச் செய்வதாக. ஆமேன். ஆமேன். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.